17வது அதிகாரம் அல்ல 10வது வசனத்தை வாசிப்போம். आज हम यिर्मयाह 17 अध्याय उसके 10वें वचन को पढ़ेंगे. The book of Jeremiah chapter 17 verse 10. எரேமியா 17வது அதிகாரம் அல்ல 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். यिर्मयाह 17 अध्याय उसके 10वें वचन को हम पढ़ेंगे. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. हालेलुया. இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம் கர்த்தர் பலன் அளிக்கிற கர்த்தர் என்று நாம் பார்க்கிறோம். और इस वचन में हम पढ़ते कि परमेश्वर जो है वो प्रतिफल देता है. அவர் சொல்கிறார் நான் ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுக்கிற தேவன் என்று சொல்கிறார். हम पढ़ते कि परमेश्वर हर एक को अपने कामों के अनुसार फल देता है. ஒவ்வொரு மனுஷனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் சொல்கிறார் அவருடைய வழிகளும் அவருடைய செய்கைகளுக்கு தக்க பலனை அவர் கொடுக்கிறார். और परमेश्वर कहता है कि हर एक मनुष्य को अपने कामों के हिसाब से उन्हें फल मिलेगा. அது யார் கொடுக்கிறார்னு சொல்கிறார். वो फल कौन देता है? வேற யாரோ கொடுக்க சொன்னேன் அப்படி அல்ல. वो फल कोई और नहीं देता. கர்த்தராகிய நானே அதை கொடுக்கிறேன். वो कहता है कि मैं यहोवा मैं उसे देता हूँ. हालेलुया. हालेलुया. इतने मेरे विश्वास ने கர்த்தர் பலன் அளிக்கிற தேவன். कितने विश्वास करते हैं परमेश्वर फल देता है. பலன் என்று பார்க்கும்போது ரிவார்ட் என்று பார்க்கும்போது फल या फिर प्रतिफल जो हम पढ़ते हैं ஏதாவது நாம் செய்யும்போது கிடைக்கிற ஒரு காரியம். जब हम कुछ करते तो उसके लिए हमें मिलता நாம் है. ஏதாவது செய்யும்போது நமக்கு ஒரு பிரதிபலன் ஒரு பலன் கர்த்தர் जब கொடுக்கிறார். हम कुछ करते तो उसके लिए परमेश्वर एक प्रतिफल को देता है. ஆகையால் கர்த்தர் அந்த வசனத்துல சொல்லும்போது சொல்லுகிறார். और इसलिए उस वचन में परमेश्वर कहता है அவனுடைய வாளிகளுக்கும் அவன் செய்கைகளின் பலனை அவர் और கொடுக்கிறார். हर एक जन को उसके चाल चलन के अनुसार अर्थात उसके कामों का फल देगा. கர்த்தர் மனுஷனுடைய வழிகளை பார்க்கிறார். तो परमेश्वर एक मनुष्य के चाल चलन को देखता है. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் எடுக்கிற ஒவ்வொரு அந்த வழி அவர் பார்க்கிறார். हर दिन हम जिस मार्ग से चलते उसे परमेश्वर देखता है. நம்முடைய ஒவ்வொரு செய்கை எல்லா ஆக்ஷன் ஒவ்வொரு காரியங்களை அவர் கவனிக்கிறார். और हमारे हर क्रियाओं को देखता है. ஆனால் அது மாத்திரமல்ல அடுத்ததாவது அந்த வசனத்துல இன்னும் வாசிக்கும்போது और उतना ही नहीं अगले वचन में हम जो पढ़ते हैं அதை கொடுக்கும்படியாக அவர் மேலாக அந்த வழிகளை செய்கைகளை மாத்திரம் பார்ப்பதல்ல और हम पढ़ते कि केवल उन चाल चलन को देखता नहीं. இன்னும் ஆழமாய் போய் இருதயத்தை ஆராய்கிற உள்ளிரங்களை சோதிக்கிறவராய் அவர் இருக்கிறார். हम पढ़ते कि वो हृदय को भी जांचता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஏனென்றால் சில பேர் வெளியரங்கமாய் அவர்கள் காண்பிக்கலாம். कुछ लोग भारी रूप से तो दिखाते हैं. வெளியரங்கமாய் அவர்கள் நடிப்பது போல நடிக்கலாம். भारी रूप से वो एक ऐसे दिखाते हैं நன்மை செய்வது போல காணப்படலாம். जैसे वो अच्छे हैं या भलाई करते हैं. ஆராதிக்கிறது போல वो காணப்படலாம். ऐसे दिखाते कि वो परमेश्वर की आराधना करते ஆனால் हैं. கர்த்தர் வெளியே பார்க்கிறவர் அல்ல. लेकिन परमेश्वर जो भारी रूप से हमें नहीं देखता. மனுஷன் முகத்தை பார்க்கிறார் நானோ உள்ள பார்க்கிறவன் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று அவர் और சொல்கிறார். मनुष्य तो भारी रूप से देखता है लेकिन परमेश्वर जो है वो हृदय को देखता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆகையால் பலன் கிடைக்க வேண்டும் என்றால் அவரோ இருதயத்தை பார்க்க விரும்புகிறார். और इसलिए परमेश्वर को यदि फल देना है तो वो हमारे हृदय को देखना चाहता அவரை है. யாருமே ஏமாற்ற முடியாது. और इसलिए परमेश्वर को कोई धोखा नहीं दे ஒரு सकता. மனுஷனுக்கு அவனுடைய கிரியைக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்றால் यदि किसी मनुष्य को अपने क्रिया के अनुसार फल देना है तो உள்ள இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். तो उन मनुष्य के हृदय को परमेश्वर जानता है. எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் இருதயத்தை பார்க்கிற लोग தேவன். विश्वास करते हैं हम जिस परमेश्वर की आराधना है करते हैं वो हृदय को जांचता है. ராஜாவாகி அபிஷேகம் பண்ணும்போது சாம்பேல் வேற யாராவது நல்ல வளர்ச்சி உள்ளவர்களை பார்க்கிறான். और जब शमूएल उन राजा के लिए अभिषेक करने को गया तो वो बड़े किसी लोगों को देखने लगा அந்த था. ஈசாவுடைய வீட்டுல நல்ல சரீர வளர்ச்சியோட அந்த மகன்களை பார்க்கிறான். और ईसा के घर में दाऊद के बड़े भाइयों को देख रहा था. ஆனால் கர்த்தர் சொல்ற இவர்களை நீ பார்க்கும்போது நீ வெளியரங்கமாய் பார்க்கிறாய். तो परमेश्वर ने देखा तू भारी रूप से इन्हें देख रहा நீ है. முகத்தை பார்க்கிறாய். तू उनके चेहरे को देखता है. ஆனால் நானோ இருதயத்தை பார்க்கிறவன் என்று கர்த்தர் परमेश्वर சொல்கிறார். कहता है मैं हृदय को देखता हूँ. ஏசாயா 29:13 வசனத்துல அவர் சொல்லும்போது और यशायाह 29 अध्याय उसके 13 वचन में कहता है அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் கூட அவர் சொல்லும்போது சொல்கிறார். और उसकी आराधना करने वाले लोगों के बारे में कहता है வாயினால ஆராதிக்கிற வெளியேந்து பார்க்கும்போது நல்ல ஆராதிக்கிறவர்களை போல் காணப்படுகிறார்கள். वो कहता है कि वो मुंह से अपने होठों से तो परमेश्वर की आराधना करते हैं. அவர்கள் என்னை கனம் பண்ணுகிறார்கள். वो परमेश्वर की आदर करते हैं. மற்றவர்கள் பார்க்கும்போது நல்ல பலன் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கலாம். और जब दूसरे उन्हें देखते तो उन्हें लगता होगा कि इन लोगों को तो अच्छा फल मिलेगा. ஆனால் கர்த்தரோ சொல்கிறார் நானும் இருதயத்தை பார்க்கும்போது அது தூரமாய் இருக்கிறது. लेकिन परमेश्वर कहता है कि उनका हृदय तो मुझसे दूर है. இந்த ஆறில் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு इस காரியம். आराधना में आपको एक बात समझना है. கர்த்தருடைய இருதயத்துல என்ன இருக்கு என்று பார்க்கிறார். परमेश्वर ये देखता है कि आपके हृदय में क्या அந்த है. இருதயத்துல இருந்து தான் வெளியே அது கிரியாய் அது மாறுகிறது. क्योंकि आपके हृदय में से जो निकलता है वही क्रिया में बदलता है. இருதயத்துல இருக்கிற காரியங்கள் தான் நீங்க மீன்ஸ் அது நடைக்கல அது கொண்டு வருகிறீர்கள். और जो हृदय
हृदय में जो सोच विचार है वही आप कामों में लेकर आते हैं। கர்த்தரோ நம்மளுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கிறார் என்றால், तो परमेश्वर हमें कैसा एक फल देता ஒரு है। மனுஷனுக்கு ரெண்டு பலன் கிடைக்க முடியும்। एक मनुष्य को दो तरीके के जो फल हम प्राप्त कर सकते हैं। 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கும்போது, दूसरा कुरिन्थियों 5वां अध्याय के 10वें वचन में हम पढ़ते हैं, பவுல் சொல்கிறார், சரீரத்தில் அவனவன் செய்த ரெண்டு காரியங்கள், நன்மை செய்வான் என்றால் தீன்மை செய்வான் என்றால், और पौलुस कहता है यदि कोई भलाई करे या फिर बुराई करे அந்த நன்மைக்கு தக்கதாக ஒரு பலன் கிடைக்கும், तो जो भलाई करते हैं उसके लिए एक प्रतिफल இல்ல मिलता है। தீன்மைக்காவது அந்த தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக और वो ये भी कहता है कि अपने बुरे कामों के लिए जो फल है वो भी हम प्राप्त करते हैं। மனுஷன் எதை செய்கிறானோ அதுக்கு ஏற்ற ஒரு பலனை கர்த்தர் तो கொடுக்கிறார்। मनुष्य जो कुछ करता है उसके अनुसार, उसके कामों के अनुसार परमेश्वर फल देता நாம் है। நன்மையை செய்வோம் என்றால் அந்த நன்மைக்கு ஏற்ற ஒரு நல்ல பலனை கர்த்தர் यदि கொடுக்கிறார்। हम भलाई करते हैं, अच्छे कामों को करते हैं, तो उसके लिए अलग प्रतिफल परमेश्वर देता है। தீமையை பொல்லாப்பை செய்வோம் என்றால் அதுக்கு ஏற்ற ஒரு பலனை கர்த்தர் या तो வைத்திருக்கிறார்। हम बुरे कामों को या दुष्ट कामों को करते हैं तो परमेश्वर उसके लिए एक प्रतिफल देता ஆனால் है। இந்த வசனத்துல வாசிக்கும் போது நாம் எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நாமோ அந்த நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்க போகிறோம்। लेकिन उस वचन में लिखा है कि हम एक दिन उस सिंहासन के सामने बैठे இந்த रहेंगे। உலகத்துல செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கு கர்த்தர் அங்க ஒரு பலனை கொடுக்கிறார்। इस संसार में हमने जो कुछ किया उसके लिए परमेश्वर वहां पर एक फल देता है। ஆனால் எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு அந்த நன்மைக்கு ஏதுவான பலன் எனக்கு கிடைக்கும்? लेकिन आज के लोग कहते हैं कि वो भलाई के लिए जो एक फल है वो मैं प्राप्त करना நாம் चाहता हूँ। நன்மையை செய்வோம் என்றால் அதற்கு ஏற்ற தக்க பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார்। यदि हम अच्छे कामों को करें तो उसके लिए परमेश्वर ने एक अच्छा प्रतिफल को रखा है। லேவியராகமம் 10வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கும் போது, लेवी व्यवस्था 10वां अध्याय उसके पहला वचन में हम पढ़ते हैं, ஆரோனுடைய குமாரர்கள் நாதாபும் அபியூ அவர்கள் ஒரு அந்த தூப கலசத்தை எடுத்து அவர்கள் அக்கினி கொண்டு வந்தார்கள்। और लेवी व्यवस्था 10वां अध्याय में हम वो नादाब और अबीहू के बारे में पढ़ते हैं जो एक अन्य आग को लेकर आए थे। அவர்கள் அக்கினி கொண்டு வர வேண்டும், நல்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு அந்நிய அக்கினி அவர்கள் கொண்டு और வந்தார்கள்। उन दोनों भाइयों ने एक अन्य अग्नि को लेकर आए இந்த थे। அக்கினி ஒரு வித்தியாசமான கர்த்தர் கட்டளையிடாத ஒரு அக்கினி அவர்கள் और கொண்டு ये जो வந்தார்கள்। आग था परमेश्वर ने उन्हें लाने के लिए नहीं कहा था, எப்படிப்பட்ட அக்கினி கொண்டு வந்தார்கள்? लेकिन कैसे अग्नि को लेकर आए थे? கர்த்தர் சொல்லாத, கர்த்தர் காண்பிக்காத ஒரு அந்நிய அக்கினியை அவர்கள் சொந்தத்தில் அவர்கள் அந்த கர்த்தருடைய சந்நிதியில கொண்டு जो வந்தார்கள்। परमेश्वर ने आज्ञा नहीं दी थी ऐसे एक आग को परमेश्वर की उपस्थिति में लेकर आए थे। வெளியே எல்லாரும் பார்க்கும்போது நினைக்கிறாங்க, ஓ இந்த ஆரோனுடைய குமாரர்கள் அந்த அந்த ஆசாரியனுடைய வேலை செய்கிறார்கள்। और बाहर से जब लोग देख रहे थे कि उन्हें लगा कि जो हारून के पुत्र है वो याजक का काम कर रहे हैं, நல்ல ஒரு அக்கினி கொண்டு வந்தார்கள் நினைக்கலாம்। वो तो अच्छे आग को लेकर आ गए हैं। கர்த்தர் அவருடைய இருதயத்தை பார்க்கும்போது பெருமையினால நிரம்பி இருக்கிறது। लेकिन परमेश्वर ने जब उनके हृदय को देखा था उनके हृदय में घमंड था। தான் சுயத்தில் அவர்கள் ஒரு அக்கினியை கொண்டு வருகிறார்கள்। उन्होंने सोचा कि हम खुद से एक आग को लेकर आ அவருடைய सकते हैं, இருதயத்தில் கீழ்ப்படியாம இருக்கிறது। और उनके हृदय में परमेश्वर के आज्ञा को नहीं माने, கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவருக்கு கீழ்ப்படியாம ஒரு அந்நிய அக்கினியை கொண்டு और வந்தார்கள்। परमेश्वर के वचनों को नहीं माने और अन्य एक आग को लेकर இது आए। கர்த்தருடைய பார்வையில ஒரு தீன்மையாய் அது காணப்பட்டது। और ये जो बात थी परमेश्वर की दृष्टि में एक बुराई அந்த या फिर दुष्ट இருதயத்தை था। கவனிக்கும் போது அதுல பெருமை கீழ்ப்படியாம நிறைந்திருக்கிறது। उनके हृदय में परमेश्वर ने घमंड को देखा, ஆகையால் இரண்டாவது வசனத்துல அதுக்கு தக்க பலனாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? और इसलिए दोनों दूसरे वचन में उनके कामों के अनुसार परमेश्वर ने क्या அவர்கள் किया, செய்த அந்த கிரியை நிமித்தம், அந்த தீன்மை நிமித்தம், और उनके बुरे कामों के अनुसार அப்பொழுது அந்த அந்த கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அக்கினி வந்தது। अब परमेश्वर के सम्मुख से एक अग्नि आई, அங்க கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு அவர்களை பட்சித்தது, அவர்கள் மரித்து போனார்கள், செத்து போனார்கள் என்று பார்க்கிறோம்। परमेश्वर के सम्मुख से एक आग निकलकर उन दोनों को भस्म कर लिया। அப்ப கர்த்தர் ஒவ்வொரு கிரியைக்கு தக்க பலனை तो கொடுக்கிறார்। परमेश्वर हर एक जन की क्रिया के अनुसार फल देता है। நாம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் நன்மையை செய்வோம் என்றால் यदि हम अच्छे कामों को करें तो அதுக்கு ஏற்ற நல்ல பலனை நாம் பார்க்க तो முடியும்। उसके लिए एक अच्छा प्रतिफल को हम पाएंगे। ஆனால் அவருக்கு விரும்பாத காரியங்கள் நாம் செய்து கொண்டு வருவோம் लेकिन यदि हम ऐसे कामों को करते जो परमेश्वर नहीं चाहता அதுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் तो இருக்கிறார்। उसके भी अनुसार परमेश्वर फलों को हमें देगा। ஹல்லேலூயா। हालेलुया। கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு எங்க பலன் அளிக்கிறார்? परमेश्वर एक मनुष्य को कैसे फल कब देता அந்த है, ரிவார்டு, அந்த பலனை கர்த்தர் எங்க கொடுக்கிறார்? वो प्रतिफल को परमेश्वर कहाँ देता है, பரலோகத்துல கொடுக்கிறார், இங்க பூமியில வாழ்கிற நாட்களை கூட அவர் கொடுக்கிறார்। और केवल स्वर्ग में नहीं लेकिन जिस दिनों में हम इस पृथ्वी पर जीते तभी भी परमेश्वर देता है। லூக்கா 18வது அதிகாரம் அதுல 28வது வசனத்துல பேதுரு ஒரு கேள்வியோட இருக்கிறார்। लूका 18 अध्याय के 28 वचन में पतरस एक प्रश्न को पूछता है। அவருக்கு எப்பொழுதும் என்ன கிடைக்கும் அப்படி ஒரு வாஞ்சை இருந்தது। वो बार बार चाहता था, उसे जानना था कि हमें क्या मिलेगा। அவர் இயேசு பார்த்து இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லுகிறார்। वो कहते परमेश्वर यीशु मसीह से पूछते कि हम तो घर छोड़कर तेरे पीछे हो लिए हैं, மற்றவர்கள் செய்யாதது நாம் செய்தோம், எல்லாவற்றையும் விட்டு உமக்கு பின்பாக நாம் हम வந்தோம்। तो सब कुछ छोड़कर तेरे पीछे हो लिए, हमें क्या मिलेगा। நம்முடைய வாழ்க்கையில என்ன கிடைக்கும் என்று அவன் சொல்லுகிறான்। वो पूछ रहा था कि मेरे जीवन में मुझे क्या मिलेगा। அப்பொழுது இயேசு பிரதித்திரமாய் சொல்லுகிறார்। तब यीशु मसीह ने उससे कहा, 30வது வசனத்துல வாசிக்கும் போது 30 वचन में हम पढ़ते हैं, இம்மையிலும் அவன் அதிகமாய் அவனுக்கு கிடைக்கும், और इस समय कई गुना अधिक ना पाए तो
மறுமையிலும் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், நித்திய ஜீவனையும் அவன் அடைவான் என்று கர்த்தர் சொல்கிறார். और वो कहता है कि परलोक में भी अनंत जीवन पाएगा। இங்கேயும் அவன் ஆசீர்வதிப்பான், அங்கே அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், அவனை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் कहता है कि சொல்கிறார். इस समय में भी तुझे आशीष मिलेगा और परलोक में भी अनंत जीवन मिलेगा। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்காக நிற்கிறவர், கர்த்தருக்காக நன்மை செய்கிறவர்கள், जो परमेश्वर के लिए अच्छे कामों को करते हैं, கர்த்தர் இங்க கைவிடுகிற தேவன் அல்ல. परमेश्वर उन लोगों को छोड़ता नहीं। உண்மையிலும் கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற, ஆசீர்வதிக்கிற, பலன் கொடுக்கிற தேவன். और परलोक में भी परमेश्वर हमें आशीष करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் உண்மையிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், மறுமையிலும் கர்த்தர் என்னை कि लोग ஆசீர்வதிப்பார். कह सकते हैं कि इन दिनों में भी परमेश्वर आशीष करेगा और आने वाले दिन में भी परलोक में आशीष करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் விசேஷமாய் நன்மையான அந்த பலன் கர்த்தர் யாருக்கு தருகிறார் என்று சில காரியங்களை और கவனிப்போம். आज हम देखेंगे कि परमेश्वर वो अच्छे कामों के फल किसको देता है। சில குறிப்பிட்ட காரியங்களை நாம் கவனிக்கும் போது कुछ बातों को हम देखेंगे। முதலாவது எவனுக்குள்ள விசுவாசம் இருக்கிறதோ सबसे पहला जिसके अंदर विश्वास होता है, அவனுக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். उनके लिए परमेश्वर उस फल को देता है। யாருக்கெல்லாம் ஒரு பெரிய விசுவாசம் இருக்கிறதோ, जिनके अंदर एक बड़ा सा विश्वास है, கர்த்தர் விசுவாசித்து வாழ்கிறார்களோ, जो परमेश्वर पर विश्वास कर जीता है, அவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிற தேவனாய் उनके लिए இருக்கிறார். परमेश्वर फल को देता है। எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கும் போது, इब्रानियों 11 अध्याय के 6 वचन में हम पढ़ते हैं, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை நெருங்குகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். और जो परमेश्वर को विश्वास करना चाहिए कि वो अपने खोजने वालों को प्रतिफल देता है। ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும், கர்த்தர் இருக்கிறார், அவர் செய்வார், அவர் பலன் அளிப்பார் என்ற ஒரு விசுவாசம் இருக்க और வேண்டும். हमारे अंदर एक विश्वास होना चाहिए कि परमेश्वर है और वो हमें प्रतिफल देगा। அந்த விசுவாசம் இருக்கும்போது கர்த்தர் அவருக்கு பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். और यदि ऐसा विश्वास है तो परमेश्वर जरूर उन लोगों को प्रतिफल ஒரு देता है। மனுஷனுக்குள்ள விசுவாசம் மாத்திரம் இல்லாமல் இருக்கும் என்றால், यदि एक मनुष्य के अंदर विश्वास ना हो அந்த तो இருதயத்தை பார்க்கும்போது கர்த்தர் அவனை ஒரு நாளும் கூட அவனுக்கு ஒரு பலனை கொடுக்க முடியாது. परमेश्वर कभी भी उन्हें प्रतिफल नहीं दे सकता। ஆனால் நல்ல ஒரு விசுவாசம் கர்த்தர் மேல் இருக்கும் என்றால், लेकिन यदि परमेश्वर में एक अच्छा विश्वास है तो கர்த்தர் அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் அவன் வாழ்க்கையில் ஒரு பலன் கொடுக்கிறார். तब परमेश्वर ऐसे लोगों के जीवन में प्रतिफल को देता है। லூக்கா 8வது அதிகாரம் 48வது வசனத்துல வாசிக்கும் போது, लूका 8वां अध्याय के 48 वचन में पढ़ते हैं। லூக்கா 8வது அதிகாரம் 48வது வசனத்துல, लूका 8वां अध्याय के 48 वचन में 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயோ அவள் பயந்து இயேசுவின் அந்த வஸ்திரம் தொங்கல ஓரத்தை அவர் தொட்டாள். और 18 वर्ष से जो लहू बहने वाली स्त्री थी वो यीशु मसीह के उस कपड़े के एक कोने को छुई थी। அவள் பயந்து இருக்கும்போது, மீன்ஸ் இயேசு கண்டுபிடித்தார் என்ற பயத்தோடு காணப்படும் போது, और जब वो डर गई थी कि क्या यीशु मसीह अभी उसके पहचान लेंगे, இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், तब यीशु मसीह ने उसे देखकर कहा, திடன் கொள்ளு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்று அவர் சொல்லுகிறார். यीशु मसीह ने कहा तू डर मत, तेरा विश्वास ने तुझे चंगा किया, तू कुशल से चली जा, நீ சுகம், உனக்கு ஒரு நீ சுகமான, तू अब चंगी हो गई है, உனக்கு ஒரு ரட்சிப்பு கிடைத்தது, तुझे अब उद्धार मिल गया உனக்கு ஒரு है, விடுதலை கிடைத்தது. तुझे छुटकारा मिल गया है। ஆனால் எதனால கிடைத்தது? लेकिन किस कारण उसे मिला? விசுவாசத்தினால நீ உனக்கு ஒரு ரட்சிப்பு கிடைத்தது. उसके विश्वास के कारण उसे चंगाई मिला। உன் விசுவாசம் உனக்கு ஒரு விடுதலை கொடுத்து, उसका विश्वास ने उसके जीवन में छुटकारे को लाया। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த 45வது வசனத்துல பார்க்கும்போது, और 45 वचन में अगर आप पढ़ते हैं, அங்க இயேசு கேட்கிறார், யார் என்னை தொட்டார் என்ற ஒரு கேள்வி வைக்கும்போது, यीशु मसीह ने वहां पर पूछा कि किसने मेरे वस्त्र को छुआ, என் வஸ்திரத்தை யார் தொட்டார், என் ஓரத்தை, இயேசுவின் வஸ்திரத்தை தொடும்போது அந்த வல்லமை அந்த அவருடைய சரீரத்திலிருந்து போகும்போது அவர் கேட்கிறார், யார் என்னை தொட்டார்னு சொல்லும்போது, तब यीशु मसीह ने जब पूछा कि मुझे किसने छुआ, 45வது வசனத்துல பேதுரு சீசர்கள் சொல்லுகிறார்கள், और 45 उस वचन में हम पढ़ते कि पतरस और शिष्य कहते हैं, கோபப்பட்டு சொல்கிறார்கள், எப்படி இதை நீங்க கேட்க முடியும்? और वो पूछ रहे थे कि ऐसे आप कैसे पूछ सकते இந்த हैं, கேள்வி எப்படி கேட்கலாம்? இத்தனை பேர் நெருக்குகிறார்களே, और ये तो बड़ी भीड़ आपको दबा रही இத்தனை है, ஜனங்கள் இங்க இருக்கிறார்கள், यहाँ पर तो कितने सारे लोग हैं, சுற்றி எத்தனையோ பேர் உங்களை தொடுகிறார்கள், आजू बाजू कितने लोग आपको छू रहे हैं। இப்படிப்பட்ட கேள்வி எப்படி கேட்கலாம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். वो कहते हैं कि यीशु मसीह आप ऐसे कैसे पूछ सकते हैं, ஆனால் எத்தனை பேர் தொட்டாலும் கூட ஒரு அந்த தொடுகிறதுல ஒரு வித்தியாசம் और இருந்தது. चाहे कितने लोग ने भी उसे छुआ, लेकिन वो एक जो विश्वास के साथ उसने छुआ उसमें एक बदलाव था। பெரும்பாடுள்ள ஸ்ரீ தொடும்போது ஒரு மாற்றத்தை அவர் கண்டார். जब उस स्त्री ने उसके वस्त्र को छुआ तब एक बदलाव को அவருடைய देखा, விசுவாசத்துக்கு தக்க பலனை கர்த்தர் அங்க और அவருக்கு उसके கொடுத்தார். विश्वास के अनुसार परमेश्वर ने उसे प्रतिफल दिया। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க விசுவாசத்துக்கு தக்க பலனை கர்த்தர் कि लोग கொடுக்கிறார்? कह सकते हैं कि विश्वास के अनुसार परमेश्वर प्रतिफल देता அவன் है, எதிர்பார்க்கிற காரியம் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில செய்கிறார். और जो वो चाहते हैं वो परमेश्वर उनके जीवन में உன் करता है। விசுவாசம் பெரியது, அப்படியே ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். परमेश्वर कहता है तेरा विश्वास बड़ा है, उसके अनुसार ही हो। யோவான் 3:16 வசனத்துல, யோனா 3 अध्याय के விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் அவனுக்கு நித்திய ஜீவன் அவர் கொடுக்கிறார். योना 3 अध्याय 16 वचन में जो विश्वास करता है वो नाश ना हो लेकिन अनंत जीवन मिलेगा। எந்த மனுஷனும் ரட்சிக்கப்படும் போது அவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் போது, जब एक मनुष्य यीशु मसीह को उद्धारकर्ता के रूप में मानता है, அவன் பாவி என்று மீன்ஸ் அதை ஏற்றுக்கொண்டு இயேசு எனக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கும் போது, जब वो विश्वास करता है कि यीशु मसीह उसके लिए मरे और जी उठे, அவர் எனக்கு ரத்தம் செய்தார், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கும் போது, जब वो
उस विश्वास करता है कि यीशु मसीह लहू बहाए और जी उठे, அவனுக்கு ஒரு பலனாக கர்த்தர் நித்திய ஜீவனை கர்த்தர் तब கொடுக்கிறார். उसके लिए एक प्रतिफल के रूप में परमेश्वर अनंत जीवन देता है। யாருக்கு கர்த்தர் பலன் அளிக்கிற தேவன்? परमेश्वर किसके लिए प्रतिफल देता है? விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறார். जो विश्वास करता है उन्हें परमेश्वर प्रतिफल देता है। நாளில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். इस रात में आए हुए आपके जीवन में वो विश्वास होना जरूरी है। இயேசு விசுவாசிங்க. यीशु मसीह पर आप विश्वास करें। வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வர் வல்லமையுள்ள தேவனாய் वो இருக்கிறார். आपके जीवन में अद्भुत करने के लिए उस सामर्थ्य है। அவரால் சகலமும் கூடும் என்ற விசுவாசிங்க. उसके लिए सब कुछ संभव है ऐसा विश्वास करें। என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்ற इस விசுவாசிங்க. आराधना में वो एक अद्भुत को करेगा ऐसा विश्वास அந்த करें விசுவாசத்துக்கு தக்க பலனை கர்த்தர் और கொடுக்கிறார். उस विश्वास के अनुसार परमेश्वर प्रतिफल देगा। இரண்டாவது யாருக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறார்? और दूसरी बात, परमेश्वर किससे प्रतिफल देता है? 19வது சங்கீதம் 11வது வசனத்துல பார்க்கிறோம். और भजन संहिता 19 के 11 में हम पढ़ते हैं। In Psalms chapter 19 verse 11 भजन संहिता 19 के 11 में हम पढ़ते हैं। சங்கீதக்காரர் சொல்றார், அவைகளை நான் கைக்கொள்கிறதுனால எனக்கு மிகுந்த பலன் உண்டு சொல்கிறான். और वो भजन लिखने वाला कहता है कि मैंने उसे पालन करने से बड़ा प्रतिफल मिलता है। 9-10வது வசனம் பார்க்கும்போது கர்த்தருடைய நியாயங்களே அவருடைய வசனமே உண்மையும் நீதியா இருக்கிறது. और 9वें और 10वें वचन में पढ़ते कि परमेश्वर का जो वचन है वो सच्चा और धर्मी है। கர்த்தருடைய வார்த்தை குறித்து சொல்லும்போது சொல்கிறார், அவைகளை நான் கைக்கொள்கிறதே எனக்கு ஒரு மிகுந்த பலனாய் இருக்கிறது. और वो कहते हैं कि उनका पालन करना एक बड़ा एक प्रतिफल उसे मिलता है। எதனால எனக்கு மிகுந்த பலன் உண்டு? और किससे बड़ा प्रतिफल मिलता है? கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய அந்த நியாயங்களை நான் கைக்கொள்கிறதுனால அதை நான் கீழ்ப்படிக்கிறதுனால மிகுந்த பலன் உண்டு. कहता है परमेश्वर के वचनों को पालन करने से बड़ा ही प्रतिफल मिलता है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய வசனத்தை யாரெல்லாம் கீழ்ப்படிக்கிறார்களோ, परमेश्वर के वचनों को जो कोई पालन करता है, வாசிக்கிறவர்கள் அல்ல, केवल पढ़ने वाले नहीं, நேசிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, केवल वचनों को कहने वाले नहीं, மற்றவர்கள் போதிக்கிறவர்கள் அல்ல, केवल जो दूसरों को प्रचार करते वो नहीं, வசனத்தை கைக்கொள்கிறவனுக்கு மிகுந்த பலன் உண்டு. लेकिन जो परमेश्वर के वचनों को पालन करता है उनके लिए बड़ा प्रतिफल मिलता है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்ம வசனத்தை வாசிக்கும்போது எப்படி வாசிக்க तो வேண்டும்? जब हम वचनों को पढ़ते तो हमें कैसे पढ़ना है? எப்பொழுதுமே நான் வரும்போது, நான் ஆலயத்துல வரும்போது கூட, जब हम कलीसिया में आते तभी भी, பைபிள் ஸ்டடிக்கு வரும்போது கூட, जब हम बाइबल स्टडी में आते तभी, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் போது जो व्यक्ति के जीवन में हर दिन जब आप वचन पढ़ते நான் हैं இந்த பகுதியை வாசிக்கிறேன், என் வாழ்க்கையில நான் எதை கீழ்ப்படியணும், எதை கைக்கொள்ள வேண்டும், और आपको कहना है कि आज मैं इस अध्याय को पढ़ूंगा, इसमें से मुझे क्या पालन करना है, என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களை நான் கொண்டு வர मेरे வேண்டும், जीवन में इसके द्वारा मैं कैसे बदलाव को लेकर என் आऊं, வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்க்கிறார், परमेश्वर इन वचनों के द्वारा मेरे जीवन में क्या चाहता அவர் है, எப்படிப்பட்டவர், நான் அவரை போல மாற வேண்டும், और मुझे और भी परमेश्वर के समान बनना है। அந்த அப்படிப்பட்ட ஒரு மனம் இருக்கும் என்றால், यदि ऐसा आपका मन है तो, அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கை காணப்படும் என்றால், यदि ऐसा आपका जीवन हो तो, யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மிகுந்த பலன் உண்டு. जो कोई परमेश्वर के वचनों को पालन करता है उन्हें बड़ा प्रतिफल मिलता है। நன்மையான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். एक बड़ा ही प्रतिफल परमेश्वर ने देता है। அந்த சவுல் ராஜா கீழ்ப்படியாமை போனதுனால, और शाऊल राजा जब उसका आज्ञा को नहीं माना, கர்த்தருடைய வசனத்தை கர்த்தர் சொன்ன அந்த கட்டளையை கீழ்ப்படியாமல் போனதுனால, परमेश्वर ने कहा उन आज्ञाओं को जो उसने नहीं माना, அவனுக்கு கிடைத்த பலன் எப்படிப்பட்ட பலன் என்றால், तब उसे कैसा एक प्रतिफल मिला? கிடைத்த அந்த ராஜ பதவியில் இந்த கர்த்தரே அவரை தள்ளினார். उस राजा के पद से परमेश्वर ने उसे निकाल दिया। ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கும் போது, और उत्पत्ति 17 अध्याय के 12 अध्याय के पहला वचन में हम पढ़ते हैं। ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல उत्पत्ति 12 अध्याय उसके पहला वचन में हम पढ़ते हैं। கர்த்தர் ஆபிரகாம்ட்ட ஒரு பெரிய காரியத்தை சொல்கிறார். वहां पर अब्राम से परमेश्वर ने एक बड़े काम को कहा। உன் தேசத்தை, உன் இனத்தையும், உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. परमेश्वर ने कहा कि अपने देश को, अपने लोगों को छोड़कर मैं जहां कहता हूं वहां जा। எத்தனை நாட்கள் பிரயாணம் செய்ய வேண்டும் சொல்லவில்லை. और परमेश्वर ने बताया कि कितने ही दिनों तक यात्रा நீ करना போகிற है। இடத்துல என்ன பாஷை பேசுற ஜனங்கள் இருப்பார்கள் तो जहां पर சொல்லவில்லை. जाएगा वहां किस भाषा के बोलने वाले लोग அங்க होंगे, தண்ணி வசதிகள் இருக்கும்னா சொல்லவில்லை. वहां पर पानी होगा या नहीं ये नहीं कहा। அங்க யார் இருப்பார்னு ஒண்ணுமே தெரியாது. वहां पर कैसे लोग रहेंगे वो कुछ भी नहीं जानता எவ்வளவு था। தூரம்னு தெரியாது. कितना दूर जाना है वो नहीं जानता ஆனால் था। 1வது வசனத்துல 2, 3 அப்படி பார்க்கும்போது 4வது வசனத்துல ஆபிரகாம் என்ன செய்தான் என்று பார்க்கும்போது, लेकिन आगे कुछ वचनों में 4था वचन में अब्राम ने क्या किया? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு हम போனான். पढ़ते हैं यहोवा के उस वचन के अनुसार अब्राम चला। அவன் மறுத்து பேசவில்லை, அவன் கேட்கவில்லை, கேள்விகள் उसने கேட்கவில்லை. कोई प्रश्न नहीं पूछा। கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். அவன் அப்படியே அவன் செய்தான். जैसे परमेश्वर ने अब्राम से कहा उसने वैसे उसके वचन के अनुसार किया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்க்க परमेश्वर ऐसे एक पालन को, आज्ञा पालन को देखना चाहता எப்படி है। வேதத்துல எழுதியிருக்கிறதோ, जैसे जो पवित्र शास्त्र में लिखा எப்படி है, வசனத்துல நீங்க வாசிக்கிறீர்களோ, जिस प्रकार से आप वचनों को पढ़ते हैं, அப்படியே நாம் செய்வோம் என்றால், अगर उसी के अनुसार आप करते கர்த்தர் हैं, எதிர்பார்க்கிற அந்த விதமாய் நாம் வாழ்வோம் என்றால், परमेश्वर जैसा चाहता है अगर वैसे आप जीते हैं, கர்த்தர் நமக்கு தக்க பலனை கொடுக்கிறவராய் तो இருக்கிறார். परमेश्वर उसके अनुसार हमें प्रतिफल देता है। 13வது அதிகாரம் 2வது வசனத்துடைய வாழ்க்கை எப்படி மாறினது என்றால், और 13 अध्याय के दूसरे वचन में अब्राम का जीवन कैसे बदल गया। போன இடத்துல கர்த்தர் அவனை கைவிடவில்லை. जिस जगह पर गया था वहां
पर परमेश्वर ने उसे नहीं छोड़ा। ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளுடைய ஒரு பெரிய சீமானாய் அவன் இருந்தான். बढ़ते अब्राहम भेड़ बकरी गाय बैल और सोने रुपए का बड़ा एक धनी हो அந்த गया। பூமி கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை. वहां पर वो इतना सह भी नहीं पाया அவ்வளவு था। ஒரு ஐஸ்வர்யவான அவர் ஒரு சீமானாய் அவன் இருந்தான் என்று பார்க்கிறோம். वहां इतना बड़ा एक धनी बन गया था। ஆதியாகமம் 22வது அதிகாரம் 16வது வசனத்துல और उत्पत्ति 22वां अध्याय के 16 वचन में அங்க மறுபடியும் தேவன் அவனிடத்துல வேறொரு காரியத்தை சொல்லுகிறார். और अब परमेश्वर एक और बात को उसे कहता நீ है। நேசிக்கிற நீ உன் புத்திரன் ஏக சுதனாய் அந்த ஈசாக்கு நீ பலி செலுத்த என்று சொல்லும்போது और जब परमेश्वर ने कहा कि तेरा इकलौता पुत्र इसहाक को बलिदान चढ़ा, அவன் என்ன செய்தான்? तब उसने क्या किया? 16வது வசனத்துல பார்க்கும்போது 16 वचन में हम पढ़ते हैं, தேவன் அவனுக்கு சாட்சி சொல்லுகிறார். वहां पर परमेश्वर भी एक गवाही को देता நீ है। அதை பாராமல் இவன் உன் புத்திரன் என்று பாராமல் ஏக சுதன் என்று பாராமல் तूने ये भी नहीं देखा कि वो अपना एकलौता पुत्र है, நான் சொல்றேன் என்று அதுக்கு கீழ்ப்படுகிறேன் என்று கீழ்ப்படித்ததனால और तूने मैंने कहा मेरे वचनों के अनुसार किया, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போல கடற்கரை மணல் போல நான் ஆக்குவேன் என்று கர்த்தர் और சொன்னார். इसलिए परमेश्वर कहता है कि मैं तुझे निश्चय आशीष दूंगा और निश्चय तेरे वंश को आकाश के तारागण के समान आशीष எது करूंगा। அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது? और क्या उसके जीवन में आशीष को लेकर அவன் आई? மாத்திரம் நான் அந்த அந்த தேசத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருப்பான் यदि என்று. उसने कहा होगा कि मैं उस देश में नहीं जाऊंगा, நான் ஏன் என் தகப்பனுடைய வீட்டை விட்டு போகணும் என்று சொல்லி அங்க இருந்திருப்பான் என்று. यदि वो कहता कि मैं क्यों मेरे पिता के घर को छोड़कर कहीं और அவனுக்கு இந்த जाऊं, ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்காமல் तो ये இருந்திருக்கும். सारे आशीष उसे नहीं मिलती, அவனுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் கிடைக்காமல் ये இருந்திருக்கும். प्रतिज्ञा उसके जीवन में वो नहीं प्राप्त ஆனால் करता। கர்த்தர் எதிர்பார்க்கிற கீழ்ப்படியோடு அவன் காணப்படும் போது लेकिन जब परमेश्वर के वचनों के अनुसार वो चलने लगा, அவைகளை கை கொள்கிறதுனால எனக்கு மிகுந்த பலன் உண்டு என்று பார்க்கிறோம். क्योंकि परमेश्वर के वचन को उसने पालन किया, उसके जीवन में उसने प्रतिफल உங்க को வாழ்க்கையில पाया। நன்மையான பலன் கிடைக்கணுமா? यदि आपके जीवन में भी उस अच्छे நீங்க प्रतिफल को आपको पाना கர்த்தரிடமிருந்து है, ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறீங்களா? यदि आप परमेश्वर से कुछ आशीषों का अपेक्षा செய்ய करते வேண்டிய हैं, ஒரே காரியம் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ள आपको வேண்டும். केवल परमेश्वर के वचनों को पालन करना நீங்க है। எத்தனை பேர் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறீங்க? आज कितने लोग एक निर्णय को लेते हैं ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காரியத்துல நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன். कि हर दिन कहीं एक से कम एक बात को मैं मानूंगा, ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல நான் ஒரு மனதுல ஒரு மாற்றத்தை கொண்டு और कम வருவேன். से कम एक छोटी बात को मैं मानकर मैं मेरे जीवन में बदलाव को எப்படியாவது लाऊंगा, கீழ்ப்படிக்க என் இருதயத்தை நான் சமர்ப்பிக்கிறேன். और परमेश्वर के वचनों को मानने के लिए मैं मेरे हृदय को मैं तैयार करूंगा। அடுத்ததாவது பார்க்கும்போது யாருக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார்? और अगली बात हम पढ़ते हैं कि परमेश्वर किसे प्रतिफल देता है। நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கும் போது नीति वचन 22वां अध्याय उसके 4थे वचन में हम The पढ़ते book हैं। of Proverbs chapter 22 verse 4. नीति वचन 22वां अध्याय उसके 4थे वचन में, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் அந்த பலனும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாய் பார்க்கிறோம். नम्रता और यहोवा के भय मानने वालों का फल धन महिमा और जीवन கர்த்தருக்கு होता है। பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு பலனை வைத்திருக்கிறார். परमेश्वर के भय मानने वालों के लिए परमेश्वर அந்த ने एक பலன் फल रखा எப்படிப்பட்ட है। பலன் என்றால் वो फल कैसा है? அந்த பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவன் என்ற அந்த பலனை वो जो பார்க்கிறோம். फल है वो धन महिमा और जीवन होता है। யாருக்கு இந்த பலனை கர்த்தர் கொடுக்கிறார்? परमेश्वर किसे ये फल देता है? தாழ்மையுள்ளவர்களுக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு. जो नम्र और यहोवा का भय मानने वाले हैं, யாரெல்லாம் பெருமைக்கு இடம் கொடுக்காமல் தன்னைத்தானே தாழ்த்துகிறார்களோ, जो लोग घमंड के लिए जगह नहीं देते और अपने आप को नम्र करते हैं, சுயத்தை மூடி கர்த்தருக்கு மகிமை கொடுக்கிறார்கள். जो अपने खुद के कोशिश को छोड़कर परमेश्वर पर भय मानते हैं, எல்லாம் நான் இருக்கிறது எல்லாமே கர்த்தருடைய கிருபை, அவர் பாராட்டின கிருபை என்று और சொல்லும்போது, जब वो सोचते कि मेरे पास जो कुछ है केवल परमेश्वर ने दिया हुआ है, கர்த்தர் கொடுத்தது கர்த்தர் ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது जब वो कहते कि परमेश्वर ने मुझे आशीष किया, அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर ऐसे लोगों को आशीष करता है। 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 25வது வசனத்துல பார்க்கிறோம். दूसरा इतिहास 22वां अध्याय के 32वां अध्याय के 25 वचन में, 2 நாளாகமம் 32 25வது வசனத்துல दूसरा इतिहास 32वां अध्याय के 25 वचन இந்த में, எசேக்கியா ராஜாவானுக்கு ஒரு மரண வியாதி அவனுக்கு வந்தது. वहां पर हिजकिय्याह राजा एक मौत का सामना करने वाला அந்த था, வியாதியில அவன் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது மன்றாடும் போது கர்த்தர் அவனுக்கு ஒரு சில நாட்களை கூட்டி தந்தார். और उसकी बीमारी में जब उसने परमेश्वर से दुआई दी तो परमेश्वर ने उसके उम्र को बड़ा कर दिया। அவனுக்கு அந்த வருஷங்களை கூட்டி தரும்போது அவனுக்கு கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கும் போது जब परमेश्वर ने उसे छुड़ाया और उसके उम्र को बढ़ाया, அவன் என்ன செய்தான்? तब उसने क्या किया? அந்த தனக்கு செய்யப்பட்ட அந்த உபகாரத்தின் மேட்டிமை ஆனன் என்று பார்க்கிறோம். और हम पढ़ते कि परमेश्वर ने दिए हुए जो उपकार का बदला उसने नहीं दिया और उसके जीवन में घमंड आने लगा, கர்த்தர் செய்த உபகாரத்துக்கு அவன் பதிலாக அவன் மேட்டிமை ஆனான். और परमेश्वर के उपकारों का बदले में वो और घमंड होने लगा, அவன் பெருமைக்கு இடம் கொடுத்தான். वो घमंड के लिए जगह அவன் देने लगा, தன்னை உயர்த்த ஆரம்பித்தான். वो अपने आप को ऊंचा करने लगा, கர்த்தரை சார்ந்து வாழாமல் இருந்தான். वो परमेश्वर पर भरोसा करना छोड़ அவனுடைய दिया பலனை நம்பி இருந்தான். और वो अपने खुद पर भरोसा कर அவனுக்கு रहा இருக்கிற था। அந்த எல்லா திறமைகள் எல்லாம் அவனுடைய அந்த எல்லாம் தேச ஜனங்களை அவன் நம்பி இருக்கிறான். उसके पास जो लोग थे उन पर वो भरोसा करने लगा, ஆகையால் கர்த்தருடைய கோபம் அந்த எருசலேம் மேலும் அவன் மேல யூதா மேலும் கர்த்தருடைய கோபம் வந்தது என்று और इसलिए பார்க்கிறோம். हम पढ़ते कि परमेश्वर का कोप उस पर और यहूदा और यरूशलेम पर भड़का। ஆனால் அடுத்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? और अगले वचन में हम क्या पढ़ते हैं? அடுத்த வசனத்துல என்ன பார்க்கிறோம்? अगले वचन में हम क्या पढ़ते हैं? அவனை தாழ்த்தினதினால என்ன நடந்தது? और क्योंकि हिजकिय्याह ने
अपने आप को दीन किया, அந்த பெருமை விட்டு மேட்டிமை விட்டு அவன் அவர்களை தாழ்த்தினதனால क्योंकि अपने घमंड को छोड़कर वो अपने आप को नम्र कर दिया, கர்த்தருடைய கோபம் அவனை விட்டு நீங்கினது. इसलिए यहोवा का क्रोध अब उसे छोड़कर गया। கர்த்தருடைய நன்மை அவனுடைய வாழ்க்கையில வந்தது என்று हम பார்க்கிறோம். पढ़ते परमेश्वर का भलाई अब उसके जीवन में आ गया। ஹalleluya. हालेलुया। தாழ்மையில ஒரு கர்த்தர் அதிகமான கிருபையை அளிக்கிறார். तो जो नम्र है परमेश्वर और उन्हें आशीष करता है। இரண்டாவது பார்க்கிறோம் அந்த வசனத்துல நீதிமொழிகள் 22:4 और नीति वचन 22वां अध्याय के 4 वचन में पढ़ते हैं, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு அந்த வருகிற அந்த பலனும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனா இருக்கிறது. और जो परमेश्वर का भय मानते हैं उनके लिए जो फल है वो धन और जीवन है। யாரை கர்த்தர் உயர்த்துகிறார்? परमेश्वर किसे ऊंचा करता है? யாருக்கு ஐஸ்வர்யத்தை ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார்? परमेश्वर किसे एक अच्छा प्रतिफल देता யார் है? அவருடைய வாழ்க்கையில மேன்மைப்படுத்தி மகிமையை கர்த்தர் கொடுக்கிறார்? और जो अपने जीवन में वो घमंड नहीं करता, परमेश्वर उन्हें महिमा देता है। கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் பலனாய் ஐஸ்வர்யத்தை और தருகிறார். जो परमेश्वर का भय मानता है परमेश्वर उन्हें एक प्रतिफल देता है। ஹalleluya. हालेलुया। தேவ பயத்தோட ஒரு மனுஷன் வாழும்போது यदि कोई मनुष्य परमेश्वर के भय के साथ जीता है அவனுக்கு கொடுக்கிற அந்த பலனும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனை கர்த்தர் तो கொடுக்கிறார். परमेश्वर उनके लिए जो फल है वो महिमा और जीवन देता है। கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன? परमेश्वर का भय मानना क्या है? அநேக காரியங்களை அதை குறித்து பார்க்க முடிந்தாலும் கூட और उसके बारे में हम अनेक चीजों को देख सकते हैं। நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கிறோம். नीति वचन 8वां अध्याय के 13 वचन में हम पढ़ते हैं, தீமை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று பார்க்கிறோம். बुराई से बैर रखना परमेश्वर का भय मानना है। கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அசுத்தங்கள் அந்த பாவத்தை வெறுக்கிற அந்த வாழ்க்கை தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். और जो अशुद्ध चीजों को जो नफरत करना ही परमेश्वर का भय मानना। யாரெல்லாம் அந்த பாவத்தை வெறுத்து அந்த பிசாசின் எல்லா அந்தகார காரியங்களை வெறுக்கிறார்களோ, जो लोग पाप को नापाप से नफरत करते हैं और शैतान के सब कार्यों से नफरत करते தேவனுக்கு हैं, பிரியமில்லாத காரியங்களை வெறுக்கிறார்களோ, जो परमेश्वर नहीं चाहता है ऐसे कार्यों से नफरत करते हैं, அவர்களுக்கு அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயமை நாம் பார்க்க முடியும். और हम पढ़ते कि वही परमेश्वर का भय मान सकता है। ஹalleluya. हालेलुया। அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன். और ऐसे लोगों को परमेश्वर ऊंचा करते उन्हें आशीष करता है। உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும், यदि परमेश्वर आपको आशीष உங்களை करना है तो, ஆசீர்வதிக்க வேண்டும், यदि आपको ऊंचा करना है तो வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் இருக்கும் என்றால், आपके जीवन में यहोवा का भय माना एक अनुभव होना चाहिए। பாவத்துக்கு விலகி தூரமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கும் यदि என்றால், आप पाप से नफरत कर उसे दूर भागते हैं तो, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு அவருக்கு பிரியமுள்ள காரியங்களுக்கு நாம் இடம் जब परमेश्वर नहीं चाहता है ऐसे चीजों को छोड़कर उसके निकट आप जाते हैं, கர்த்தர் அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராய் तो இருக்கிறார். परमेश्वर ऐसे लोगों को ऊंचा करता उन्हें आशीष करता है। யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் அந்த பாவத்தை விட்டு தூரமாய் ஓடி போனான். यूसुफ के जीवन में देखते हैं वो पाप से डर कर वो दूर भाग गया। போத்திபாருடைய மனைவி அவனை பாவத்துல இழுக்கும்போது पोतीफर की पत्नी जब उसे पाप में लाने की कोशिश அவனை की, பார்த்து சொல்றான், இத்தனை பெரிய பொல்லாப்பு நான் கர்த்தருடைய பார்வைக்கு விரோதம் எப்படி செய்ய முடியும் என்று तो சொல்லுகிறான். उसने कहा कि मैं इतना बड़ा पाप परमेश्वर की दृष्टि में नहीं कर அவன் सकता। உணர்ந்து கொள்கிறான், இது ஒரு பெரிய பாவ செயல் என்று உணர்ந்து और கொள்கிறான். उसने वो समझ गया था कि ये परमेश्वर की दृष्टि में एक बड़ा இது पाप है। கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமா இருக்கிறது. वो जानता था कि परमेश्वर इसे नहीं चाहता। கர்த்தருக்கு கோபம் எரிச்சலை கொண்டவர்கள் ஒரு காரியமா वो இருக்கிறது. जानता था कि परमेश्वर को नफरत या फिर परमेश्वर से नहीं पसंद करेगा। என் வாழ்க்கையில ஒரு கர்த்தருடைய கோபத்தை கொண்டவர்கள் ஒரு காரியமா और वो இருக்கிறது. जानता था कि ये जो चीज है पाप जो है परमेश्वर का क्रोध को लेकर आ सकता ஆக है, அந்த பாவத்தை விட்டு அவன் விலகி அவன் ஓடியே போனான். और इसलिए उस पाप को छोड़कर वो वहां से निकल गया। ஆதியாகமம் 41வது அதிகாரம் 41வது வசனத்துல, और उत्पत्ति 41वां अध्याय के 41 वचन में, அப்படி பாவத்தை வெறுத்து அவன் தீமையை வெறுத்து அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தோடு காணப்பட்டதுனால, और क्योंकि पाप से अलग होकर परमेश्वर का वो भय मानता था, பார்வோன் அவனுக்கு அடுத்த ஸ்தானத்துல அவன் உயர்த்தி வைத்தான். फिरौन ने उसके अगले स्थान को उसे दे எகிப்து दिया। தேசம் முழுமைக்கும் அவன் அதிகாரி அவன் ஆக்கினான். मिस्र देश के ऊपर उसे अधिकारी ठहरा गया। அவன் அனுமதி கொடுத்தா தான் காரியங்கள் நடக்கும். और अगर वो कोई अनुमति देता उसके बाद ही सब कुछ होगा। ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல அவன் உயர்த்தி अब வைத்தான். राजा के अगले स्थान में परमेश्वर ने उसे रखा। எதனால அவனுடைய வாழ்க்கையில இந்த ஐஸ்வர்யம் இந்த மகிமை கிடைத்தது? ऐसा महिमा उसके जीवन में क्यों मिला? எதனால கிடைத்தது? किस कारण मिला? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுடைய வாழ்க்கையில இருந்ததுனால, क्योंकि वो यहोवा का भय मानता था, பாவத்தை வெறுக்கிற ஒரு வாழ்க்கை இருந்ததுனால, क्योंकि वो पाप से नफरत करता था, பரிசுத்தத்தை விரும்பி வாஞ்சிக்கிற ஒரு மனுஷன் அவன் வாழ்ந்ததுனால, क्योंकि वो पवित्रता को चाहता था। அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கனம் மகிமை அவனுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தார். परमेश्वर ने उसके जीवन में धन महिमा और जीवन को दिया। யாரும் எத்தனை பேர் சமர்ப்பிக்கிறீங்க? आज इस रात में कितने लोग समर्पित இன்னும் करते हैं அவருக்காக நான் பரிசுத்தமாய் அவருக்கு பயந்து வாழுறதுக்கு நான் என் வாழ்க்கையை कि हम சமர்ப்பிக்கிறேன். परमेश्वर को और भी भय मानेंगे? அப்படி சமர்ப்பிக்கும் போது எந்த தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க சமர்ப்பிக்கிறீர்களோ, और जब आप ऐसे समर्पित करते हैं, உங்க வீட்டில உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க இருக்கிற இடத்துல உங்க சொந்தங்கள் மத்தியில கர்த்தர் உங்களை விசேஷமாய் உயர்த்தி வைப்பார். आपके घर में आप जहाँ पर काम करते परमेश्वर आपको ऊंचा ஒரு करेगा। கிடைக்க போகிற அந்த மகிமை ஒரு வித்தியாசமான மேன்மையான ஒரு மகிமை और கர்த்தர் கொடுக்க परमेश्वर जो போகிறார். महिमा देगा एक महान होगा। அவனை கர்த்தர் அந்த வீட்டுல அவன் எல்லாம் அந்த எகிப்து தேசத்துல அவனுடைய வீட்டுல எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் அவனை உயர்த்தி और வைத்தார். मिस्र में उसके घराने में परमेश्वर ने सबसे ऊंचा उसे कर दिया। அடுத்ததாவது பார்க்கும்போது கர்த்தர் யாருக்கு பலன் அளிக்கிறார்? और अगली बात हम देखते हैं
परमेश्वर किसे प्रतिफल देता है? ரூத் 2வது அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கிறோம். रूत दूसरा अध्याय के 11 वचन में हम पढ़ते हैं. The book of Ruth chapter 2 verse 11. रूत दूसरा अध्याय के 11 वचन में இந்த போவாஸ் அந்த ரூத்தை பார்த்து சொல்லுகிறான், अब बोअज रूत को देखकर कहता है, நீ செய்த காரியங்களை நான் அறிந்திருக்கிறேன். तूने जो कुछ कहा किया है मैं उसे உன் जानता हूँ. புருஷன் மரணம் அடைந்தான், तेरा पति तो मर चुका ஆனா है, நீயோ உன் மாமியாருக்கு நீ உண்மையுள்ளவராய் இருந்தாய். लेकिन तू अपने सास के लिए एक सच्ची थी. நீ உன் தேசத்தை உன் தாயையும் தகப்பனுடைய வீட்டை விட்டு நீ அவளோடு கூட நீ உண்மையுள்ளவளாய் இருந்தாய். तू अपने माता पिता अपने जन्मभूमि को छोड़कर उसके साथ तू एक विश्वास நீ योग्य थी. அறியாத அந்த ஜனங்கள் மத்தியிலே நீ இருந்து அவளோடு கூட இருந்த என்று तू சொல்லும்போது जिन लोगों को नहीं जानती थी उनके साथ तू रहती எனக்கு थी. தெரியப்பட்டது இது எல்லாமே நீ தியாகித்து உன் வாழ்க்கையில இப்படி நடக்கிற என்று அவர் சொல்லும்போது वो कहता है कि मैं जानता हूँ कि तूने सारी चीजों को छोड़कर तू अभी यहाँ जी रही है. கர்த்தர் இணைத்த அந்த குடும்பத்துக்கு நீ உண்மையுள்ளவளாய் இருந்ததனால और क्योंकि परमेश्वर के लिए जो परिवार परमेश्वर ने दिया था उसके लिए तू विश्वास योग्य थी. 12வது வசனத்துல அவன் என்ன சொல்லுகிறான், और 12 वचन में क्या कहता है? இந்த செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. वो कहता है यहोवा तेरी करनी का फल दे. ஹல்லேலூயா. हालेलुया. கடைசியில பார்க்கும்போது சொல்ற உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. और अंत में कहता है कि भरपूरी का एक फल तुझे मिले. எதற்காக சொல்லுகிறான்? ये क्यों कहता அப்படி है? என்னத்தை கண்டு அவன் சொல்லுகிறான்? वो क्या देखकर कहता கர்த்தர் है? கொடுத்த அந்த குடும்பத்துக்காக அவள் என்ன நடந்தால் உயர்வானாலும் கூட தாழ்வானாலும் கூட और उसके परिवार में चाहे अच्छा हो या बुरा हो तो சில भी, பிரச்சனைகள் போராட்டங்கள் அந்த வாழ்க்கையில வந்தாலும் கூட कुछ समस्या कोई नुकसान आ गई तो भी, கர்த்தர் கொடுத்த அந்த குடும்பத்துக்காக கடைசி ஒரு உண்மையா இருக்கும்போது परमेश्वर ने जो परिवार उसे दिया उसके लिए अविश्वास योग्य अंत तक वही रही. அன்போடு பாசத்தோடு இருக்கும்போது बड़े प्रेम के साथ अपने परिवार के साथ थी. அவன் சொல்கிறான் உனக்கு உன் செய்கைக்கு தக்கதாக பலன் கர்த்தர் உனக்கு கொடுப்பாராக. और इसलिए वो कहता है कि तेरे कामों के अनुसार परमेश्वर तुझे प्रतिफल देगा. ஹல்லேலூயா. हालेलुया. அவள் அந்த குடும்பத்துக்கு அந்த நவமியுடைய குடும்பத்துக்கு அவள் உண்மையுள்ளவளாய் இருந்தாள். नवमी की परिवार के लिए वो विश्वास योग्य थी. பிரச்சனைகள் இழப்புகளை பார்த்து கைவிடுகிறவளா और இல்ல. समस्या और नुकसानों को देखकर वो उसे छोड़ नहीं दी थी. மாத்திரம் வாக்கு பண்ணுகிறது மாத்திரமல்ல, और केवल एक बातचीत नहीं, நன்மையிலும் தீமையிலும் கஷ்டத்துல உயரத்துல தாழ்விலும் கூட இருப்பேன்னு சொல்றதல்ல. केवल कहना नहीं कि बुराई और अच्छाई में तेरे साथ रहूंगी. குடும்பத்துல வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது लेकिन समस्या में जब जो जीवन में समस्या आती சில है, பண நெருக்கடி சில குறைவுகள் காணப்படும், कुछ पैसों की कमी या फिर कुछ नुकसान आती சில है, பலவீனங்கள் சில போராட்டங்கள் காணப்படும், जब कुछ कमियां कुछ जो बीमारी या फिर कमजोरी आती है, கர்த்தர் இணைத்த அந்த குடும்பத்துக்காக உண்மையா இருக்கும்போது जब आप परमेश्वर ने जो दिया परिवार के लिए विश्वास योग्य रहते அந்த हैं, செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்கிறார். तब उस काम के अनुसार परमेश्वर आपको प्रतिफल देगा. உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்கிறார். और वहां पढ़ते कि एक बड़ा ही प्रतिफल उन्हें அவளை मिलेगा. கர்த்தர் ஆசீர்வதித்தால இல்லையா? क्या परमेश्वर ने उसे आशीष किया? கர்த்தர் அந்த नहीं. ரூத்தை அதிகமாய் ஆசீர்வதித்தார். परमेश्वर ने रूत को और भी आशीष किया. ஹல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் நான் குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்த குடும்பத்துக்கு कि लोग कहते हैं कि परमेश्वर ने जो परिवार दिया கர்த்தர் है, என்னை இணைத்த குடும்பத்துக்கு जिस परिवार से परमेश्वर ने मुझे நான் जोड़ा है, குடும்பத்தை நேசித்து உண்மையுள்ளவனாய் उस परिवार से मैं प्रेम रखूंगी और एक विश्वास योग्य जीवन கர்த்தர் जीऊंगी. என் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்கிறார். और परमेश्वर मेरे कामों के अनुसार मुझे प्रतिफल देगा. குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, केवल परिवार के लिए नहीं, ரட்சித்த தேவனுக்கு நாம் உண்மையா இருக்க வேண்டும். जिस परमेश्वर ने उद्धार किया उसके लिए भी हम विश्वास योग्य रहना है. தானியேல் 6:22 வசனத்துல வாசிக்கும் போது दानियल 6 अध्याय के 22 वचन में हम पढ़ते हैं. தானியேல் 6வது அதிகாரம் 22வது வசனம் ராஜாவை பார்த்து தாவீது சொல்கிறார், அந்த தானியேல் சொல்கிறான், दानियल 6 अध्याय के 22 वचन में उस राजा को देखकर दानियल कहता है, அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் நான் காணப்பட்டேன். मैं उसके सामने निर्दोष ஒரு पाया गया. சாட்சியை சொல்கிறான், நான் தேவனுக்கு முன்பாக குற்றமில்லாதவனாய் காணப்பட்டேன். वो एक गवाही देता है कि मैं परमेश्वर के सामने निर्दोष पाया गया. ஆகையால் அந்த சிங்க அந்த சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி என்னை காத்து கொண்டார். और कहता है कि इसलिए परमेश्वर अपने स्वर्गदूतों को भेजकर उन सिंहों से मुझे रक्षा की. அவர்கள் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். उनके मुंह को परमेश्वर ने बंद रखा. ஹல்லேலூயா. हालेलुया. எதற்காக என்றால் எனக்கு நான் கர்த்தருக்காக உண்மையுள்ளவனாய் இருந்தேன். और वो इसलिए क्योंकि मैं परमेश्वर के लिए सच्चा था அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். और मैं परमेश्वर के सामने निर्दोष पाया गया. அவருக்காக நான் சாட்சியா இருந்ததனால और इसलिए परमेश्वर के लिए गवाही के साथ था. इसलिए அவர்கள் ஜெபிக்கும்போது என்னை அந்த உள்ள போடுவார் என்று தெரியும்போது, और जब मैं जानता था कि वो मुझे अंदर डालेंगे, நான் அவரை கைவிடாமல் அவருக்காக நான் நிற்கும்போது, जब मैं परमेश्वर के लिए विश्वास योग्य खड़ा रहा, விசுவாசத்தில் உண்மையிலவன் இருக்கிறதுனால, जब मैं विश्वास में सच्चा रहा, அந்த விசுவாசத்துக்கு என் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். मेरे कामों के अनुसार ही परमेश्वर ने प्रतिफल दिया. ஹல்லேலூயா. हालेलुया. நான் குற்றமற்றவன் இருந்ததனால கர்த்தர் என்னை விடுவித்தார், அவர் அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் என்று பார்க்கிறோம். और वो कहता है कि क्योंकि मैं परमेश्वर के सामने निर्दोष पाया गया, परमेश्वर अपने स्वर्गदूत को भेजकर मेरी रक्षा की. உண்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்ல பலனை நன்மையான பலனை கொடுக்கிறார். जो सच्चे हैं परमेश्वर उन्हें प्रतिफल देता है. கர்த்தர் கொடுத்த குடும்பம், கர்த்தர் கொடுத்த சபை, தேவனுக்காக நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கும்போது, और परमेश्वर जो परिवार हो या फिर परमेश्वर के लिए हम जब सच्चा जीवन जीते हैं, கர்த்தர் நன்மையான பலனை தருகிறார். तब परमेश्वर बड़े ये प्रतिफल को देता है. அடுத்ததாவது யாருக்கு கர்த்தர் நன்மையான பலனை और தருகிறார்? अगली बात, परमेश्वर किसे प्रतिफल देता है? நன்மை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையான பலனை தருகிறார். जो अच्छे कामों को करता है परमेश्वर उन्हें प्रतिफल देता है. மற்றவர்கள்
மற்றவர்கள் கொடுக்கிற உதவி செய்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் நன்மையான பலனை जो தருகிறார். दूसरों की मदद करता है परमेश्वर उनके लिए प्रतिफल देता है। நீதிமொழிகள் 19:17 வசனத்துல வாசிக்கும் போது नीति वचन 19वां अध्याय उसके 17 वचन में, ஏழைக்கு இறங்குறவன் அவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவன். और जो कंगाल पर अनुग्रह करता है वो यहोवा को उद्धार देता है। அவன் கொடுத்ததை அவர் என்ன செய்வார் என்றால் திரும்ப கொடுப்பார். वो अपने इस काम का प्रतिफल पाएगा। அது ஆங்கிலத்துல ஹிந்தில வாசிக்கும் போது ஒரு பிரதிபலனை ஒரு பலனை அவர் கொடுக்கிறார். हम पढ़ते हैं हिंदी में कि वो अपने काम का उसे एक प्रतिफल அவன் मिलेगा। ஏழைக்கு இறங்குறதுனால அவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல அதற்குன்னு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். और जब वो कंगाल पर अनुग्रह करता है तब परमेश्वर उसके काम का प्रतिफल देता है, அவன் உதவி செய்கிறதுனால அவன் கொடுக்கிறதுனால क्योंकि वो दूसरों की मदद करता है और देता है। அந்த கொடுக்கிறதுனால அவன் யாருக்கு கடன் கொடுக்கிறான் என்றால் கர்த்தருக்கே அவன் கடன் கொடுக்கிறான். और क्योंकि वो कंगाल पर अनुग्रह करता है वो यहोवा को उद्धार देता है। எந்த ஒரு மனுஷனுக்கு கடன் கொடுத்தா அவன் மறுபடியும் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? आप किसी मनुष्य को कर्ज देते तो क्या वो आपको देगा या नहीं? 100 ரூபாய் கொடுத்தா கூட அதை நீங்க பெரிய விஷயமா பார்ப்பீங்க. अगर आप 100 रुपया देते तो वो भी एक बड़ा एक चीज ஆனால் मानते हैं। கர்த்தருக்கு கடன் கொடுக்கும்போது लेकिन जब हम परमेश्वर को एक அவர் कर्ज देते நிச்சயமா हैं அதற்கு நமக்கு பலனை கொடுக்கிற தேவனாய் तो இருக்கிறார். निश्चय परमेश्वर उसके लिए एक प्रतिफल हमें देता है। அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று பார்க்கிறோம். और हम जो देते हैं उसे परमेश्वर फिर हमें लौटाता है। 41வது சங்கீதம் 1வது வசனத்துல வாசிக்கும் போது भजन संहिता 41 उसके पहला वचन में हम पढ़ते हैं। Psalm chapter 41 verse 41வது சங்கீதம் 1வது வசனத்துல சிறுமைப்பட்டவன் சிந்தனை உள்ளவன் பாக்கியவான். भजन संहिता 41 के 1 में जो कंगाल की सुधि रखता है वो धन्य है। அவனுக்கு கர்த்தர் என்ன பலனை கொடுக்கிறார்? परमेश्वर उन्हें क्या प्रतिफल देता அவனுக்கு है? வருகிற இந்த தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று विपत्ति பார்க்கிறோம். के दिन यहोवा उसको बचाएगा। சிறுமைப்பட்டவன் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் जो कंगाल की सुधि रखता है அவனுக்கு கர்த்தர் உதவி செய்கிற அவனுக்கு பிரதிபலனை பலனை கர்த்தர் परमेश्वर கொடுக்கிறார். उनकी मदद करता है और विपत्ति के दिन में परमेश्वर उसे बचाएगा। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் பேசுவார், நான் ஏழைகளுக்கு இறங்குவேன். कितने लोग कह सकते हैं कि मैं कंगालों की मदद करूंगा, சிறுமைப்பட்டவர்களுக்கு நான் சிந்தனையோடு நான் காணப்படுவேன். कंगालों की मैं सुधि लूंगा, ஏனால் முடிந்த அளவுக்கு நான் உதவி செய்கிறவனா இருக்க வேண்டும். और जितना मुझसे होगा उतने हमें मदद करना है। அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 4வது வசனத்துல நாம் ஒரு மனுஷன் கொர்நேலி குறித்து பார்க்கிறோம். और प्रेरित के काम 10वां अध्याय के 4थे वचन में कुरनेलियुस के बारे में हम पढ़ते हैं। அவன் தேவனை மீன்ஸ் ஒரு புறஜாதியா அவன் இருக்கிறான். वो एक अन्य जाति का मनुष्य था, ஆனால் அவனை குறித்து பார்க்கும்போது लेकिन उसके बारे में हम पढ़ते हैं தூதனானவன் அவனிடத்துல வந்து சொல்லுகிறான், स्वर्गदूत आकर उसे कहने लगा, நீ செய்த சில காரியங்கள் அவருக்கு முன்பாக அவருடைய சந்நிதியில வந்து எட்டிருக்கிறது. और तूने कुछ कामों को जो किया वो परमेश्वर के सामने आया है। என்னது அங்க வந்து எட்டிருக்கிறது? वो परमेश्वर के सामने क्या पहुंचा உன் है? ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைவு போட்டதாக அவர் சந்நிதியில வந்து कहता है எட்டிருக்கிறது. कि तेरी प्रार्थनाएं और तेरे दान स्मरण के लिए परमेश्वर के सामने पहुंचे हैं। இவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறான் என்றால் ये कैसा एक मनुष्य था? தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவை அறியாமல் அவன் இருக்கிறான். वो व्यक्ति के जीवन में यीशु मसीह को जानता नहीं था, ஆவியானவருடைய நிறைவில்லாமல் वो காணப்படுகிறான். पवित्र आत्मा से भरा हुआ नहीं था, அவன் கூட அவன் ஜெபம் அந்த தர்மங்களை செய்கிறதுனால लेकिन क्योंकि वो प्रार्थना और दान करता அந்த था, செய்த தர்மங்கள் அவன் செய்கிற அந்த ஜெபங்கள் எங்க போய் எட்டினது என்றால் उसके प्रार्थनाएं और दान किसके पास पहुंचे? யார் சந்நிதியில வந்து எட்டினது? वो किसके पास पहुंचे? தேவனுடைய சந்நிதியில போய் அது எட்டினது. वो परमेश्वर के सामने पहुंचे थे, ஆகிய கர்த்தரே தூதனை அனுப்பி और इसलिए परमेश्वर का स्वर्गदूत को அவனை भेजकर ரட்சிக்க ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். परमेश्वर ने उसके उद्धार के लिए एक मार्ग को तैयार किया। கொர்நேலியு அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் போது उस अध्याय पूरा अगर आप पढ़ते हैं, கொர்நேலியுடைய குடும்பத்தார்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். कुरनेलियुस और उसके पूरे परिवार उद्धार पा लिए, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் वे கொண்டார்கள். पवित्र आत्मा को पा लिए थे। எதனால என்றால் அவன் செய்த அந்த தர்மங்கள் அந்த ஜெபங்களினால அது எங்க போய் எட்டினது என்றால் கர்த்தரிடத்தில் उसने எட்டினது. जो प्रार्थना जो दान किया वो परमेश्वर के पास पहुंचे। நாம் इसलिए ஏழைகளுக்கு இறங்கும் போது जब हम गरीबों की मदद நாம் करते हैं, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது जब हम दूसरों की मदद करते அதை हैं, யார் பார்க்கிறார் யார் கவனிக்கிறார் என்றால் கர்த்தர் அதை பார்க்கிறார். हमारा जो परमेश्वर है उन चीजों को देखता है। கர்த்தர் அதை தான் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். परमेश्वर हमारे जीवन में इन बातों को चाहता है மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களா இருக்க कि வேண்டும். हम दूसरों की मदद करें। அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 36வது வசனத்துல வேறொரு ஸ்திரியை குறித்து அங்க பார்க்கிறோம். प्रेरित के काम 9वां अध्याय के 36 वचन में एक स्त्री के बारे में भी हम देखते ஒரு हैं, சீசியை குறித்து நாம் பார்க்கிறோம். தொர்கால் என்கிற ஒரு தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீசியை பார்க்கிறோம். और वहां पर तबीता अर्थात दुर्कास नाम की एक विश्वासनी स्त्री रहती थी। அவள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு வந்தாள்? वो कैसे काम को करती थी? நற்கிரிகளும் தர்மங்களும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். पढ़ते कि बहुत भले भले काम और दान दिया அவள் करती வாழ்கிற थी, நாட்கள் அதற்காக அவள் சமர்ப்பித்து வாழ்கிறாள். और जिन दिनों में जीती थी अपने जीवन का उन कामों के लिए उसने समर्पित किया। தேவனுக்காக ஒரு சீசியா இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கை அதற்காக அவன் சமர்ப்பித்து வாழ்கிறான். वो एक शिष्य थी लेकिन अपने जीवन को उसने उन बातों के लिए ஒரு समर्पित कर ஊழியத்தை दिया। போல செய்து கொண்டு வருகிறான். एक सेवकाई के रूप में उन चीजों को करती थी। ஒரு நாள் மரித்து போகிறாள். அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அந்த விதவைகள் எல்லாரும் வந்து காண்பிக்கிறார்கள். और एक दिन जब वो मर गई थी तो उसके जीवन में
जिनके लिए उसने मदद किया वो सभी लोग आकर उसके लिए रोने लगे। பேதுரு அழைத்து கொண்டு வருகிறார்கள் அவர்கிட்ட காண்பிக்கிறார்கள் இந்த வஸ்திரங்கள் எல்லாம் காண்பிக்கிறார்கள் और पतरस को बुलाकर उन वस्त्रों को दिखाने लगे இது எல்லாமே யார் நமக்கு செய்து கொடுத்த வஸ்திரங்கள் कि ये सब वस्त्र हमें किसने बना कर दिया। தபித்தால் அந்த दोरका நமக்காக செய்து तबीता दोरकास ने इन वस्त्रों को हमारे लिए तैयार कर அவர் दिया செய்த அந்த தர்மங்களை நினைத்து அவர்கள் அந்த பேதுருவிடத்தில் காண்பித்துக் और கொண்டிருக்கிறார்கள் उसने जो कोई दान किया उसे याद करते हुए पतरस को दिखा रहे थे। அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது और उनके जीवन में क्या हुआ? மரித்திருந்த அவளை அந்த பேதுரு என்ன செய்கிறார் மறுபடியும் அவர் எழுப்பினார் और जो मरी हुई थी पतरस ने उसे जिलाया। ஹல்லேலூயா हालेलुया। எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் மரித்திருந்தாலும் கூட அவரை மறுபடியும் அவருடைய வாழ்க்கையில ஒரு ஜீவனை அவன் கொண்டு வந்தார் और वो मर गए थे लेकिन फिर भी उसके उसे जीवन मिला। மறுபடியும் அவர் ஊழியம் செய்ய அவர் ஆரம்பித்தார் फिर एक बार उस सेवकाई को उसने कंटिन्यू किया। மறுபடியும் அந்த ஸ்திரீகளுக்குள்ள ஒரு ஊழியத்தை அவர் கொண்டு அவர் ஆசீர்வாதம் மேல இருக்கிறார்। फिर एक बार उन स्त्रियों के बीच में सेवकाई करके वो एक परमेश्वर से आशीष पाई। 42வது வசனத்துல பார்க்கிறோம் और 42 वचन में हम पढ़ते हैं அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த அற்புதம் மாத்திரமல்ல और ये केवल उसके व्यक्तिगत जीवन में नहीं हुआ அதே ஒரு பெரிய சாட்சி நான் கர்த்தராக ஊழியம் செய்தனால என் வாழ்க்கையில கர்த்தர் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார்। और उसका गवाही था कि मैंने परमेश्वर के लिए सेवकाई की इसलिए बड़े अद्भुतों को उसने मेरे जीवन में किया। அவளுடைய சாட்சி மற்றவர்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொண்டு வருகிற ஒரு காரியமாய் மாறியது। लेकिन उतना ही नहीं उसका जो गवाही था दूसरों के जीवन में अब विश्वास को लेकर आई। எத்தனை பேர் இயேசு மேல விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் और उसके कारण कितने लोग यीशु मसीह पर विश्वास करने लगे பட்டணம் எங்கும் அது தெரிவிக்கப்பட்டது और सारे जो उसके बातें जो इस शहर में फैलने लगे எல்லாரும் கேள்விப்பட்டார்கள் सभी लोगों ने उसके बारे में सुना இதுவரை மாத்திரம் அந்த விதவைகள் கேள்விப்பட்டிருப்பார்கள் और अभी तक शायद केवल उस विधवाओं जानते थे उसे இப்போது அந்த பட்டணம் முழுவதும் இவளை குறித்து लेकिन अब वो पूरा शहर उसके बारे में जान चुका था। அப்பொழுது அவள் மூலமாய் கர்த்தரிடத்தில் अनेகர் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள்। और उस वचन में पढ़ते कि उसके कारण बहुत से लोग परमेश्वर पर विश्वास करने लगे। இது எல்லாமே எப்படி நடந்தது என்றால் ये सब कैसे हुआ? இது எல்லாம் எப்படி நடந்தது என்றால் ये सब कैसे हुआ? அவள் செய்த அந்த தர்மங்களும் அந்த நற்கிரியைகளின் நிமித்தம் उसने जो अच्छे कामों को किया जो दान पुण्य किए थे அதற்கு தக்க பலனை கர்த்தர் और வைத்திருக்கிறார்। उस कामों के अनुसार परमेश्वर ने उसे प्रतिफल दिया। கர்த்தருடைய மரித்து இருக்கிற அந்த தொற்கால கர்த்தர் மறுபடியும் ஒரு ஜீவனை அவருக்கு கொடுத்தார்। मरी हुई जो तबीता को परमेश्वर ने जिलाया அது மாத்திரமல்ல அவர் இருக்கிற ஸ்தானத்துல உயர்த்தி அவள் மூலமாய் ஜனங்கள் और ரட்சிக்கப்படும்படியாக जिस स्थान கர்த்தர் पर रहती थी பயன்படுத்தினார்। परमेश्वर ने उसे ऊंचा किया और उसके द्वारा परमेश्वर ने लोगों को उद्धार में लाया। ஹல்லேலூயா हालेलुया। நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் கவனிக்கிறார்। आज आप जो कुछ करते हैं उन कामों को परमेश्वर देखता है। மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது கர்த்தர் அதை கவனிக்கிறார்। जब आप दूसरों की मदद करते हैं तो परमेश्वर उसे देखता है। எத்தனை பேர் சொல்றீங்க நான் மற்றவங்களுக்கு உதவி செய்வேன்? कितने लोग कहते हैं कि मैं दूसरों की मदद करूंगा। எந்த ஒரு ஏழைகளை பார்க்கும்போது அவங்க இறங்க வேண்டும்। जब आप गरीब को देखते हैं आपको उतराना நம்மளால है। முடிந்த உதவி நாம் செய்ய வேண்டும்। आपको जितना होता है आप मदद करना है। அதற்காகவே கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிற தேவனாய் उसके लिए இருக்கிறார்। परमेश्वर आपको जरूर प्रतिफल देगा। அடுத்தது யாருக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார்? और अगली बात परमेश्वर किसे प्रतिफल देता है? ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் தக்க பலனை கொடுக்கிறார்। जो प्रार्थना करता है परमेश्वर उन्हें भी प्रतिफल देता है। மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கும்போது मत्ती 6 अध्याय के 6 वचन में हम पढ़ते हैं அவர் சொல்கிறார் நீங்க ஜெபம் பண்ணும்போது वो कहता है जब तुम प्रार्थना करते நீங்க हैं எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற விதத்தை சொல்கிறார்। जब तुम प्रार्थना करे तो वो कहते हैं आपको कैसे प्रार्थना करना அவர் है। பலன் கொடுக்க அவர் காத்திருக்கிறார்। वो तो प्रतिफल देना चाहता அவர் है। பலன் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார்। वो तो प्रतिफल देने के लिए सामर्थ्य ஆனா है। அந்த ஜெபத்தை அவர் எப்படி எதிர்பார்க்கிறார் என்று சொல்லும்போது लेकिन वो प्रार्थना को कैसे चाहता है? நீயோ ஜெபம் பண்ணும்போது நான் அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து वो कहता है जब तू प्रार्थना करे अपनी கதவை कोठरी में जा பூட்டி, अपने द्वार बंद कर போய் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண अपने வேண்டும்। पिता से जो गुप्त में प्रार्थना நீ कर। அந்தரங்கத்துல ஜெபிக்க வேண்டும்। तुझे गुप्त में प्रार्थना करना யாரும் है। பார்க்காத இடத்துல பார்க்காத நேரத்துல நீ ஜெபிக்க வேண்டும்। जब कोई नहीं देखता उस समय पर तुझे जाके உனக்கும் गुप्त में கர்த்தருக்கு प्रार्थना ஒரு करना है। தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும்। आपका और परमेश्वर बीच में एक प्रार्थना का जीवन होना चाहिए। ஹல்லேலூயா। हालेलुया। எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? எனக்கும் கர்த்தருக்கு ஒரு ஜெபம் நேரம் இருக்கிறது। कितने लोग कह सकते हैं कि मेरा भी एक प्रार्थना का समय है। குடும்பமே ஒருவேளை ஜெபிக்கலாம்। शायद प्रार्थना के मिलकर परिवार मिलकर आप प्रार्थना कर सकते हैं। தனிப்பட்ட ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட लेकिन हमारे வேண்டும்। जीवन में व्यक्तिगत प्रार्थना भी जरूरी है। எப்படி ஜெபிக்க சொல்லுகிறார்? वो कैसे प्रार्थना करने को कहता है? நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீடு நீ பிரவேசி। वो कहता है जब तुम प्रार्थना करे अपने कोठरी में जाओ। நீ அந்த இடத்துல போய் மற்ற எல்லாருக்கும் காண்பித்து ஜெபிக்கிறது போல அல்ல। वो अपने कमरे में जा दूसरों को दिखाना ऐसा நீ नहीं। அவரிடத்துல சேரு, நீ அவரிடத்துல பேசு, அவரிடத்துல ஜெபி। तो गुप्त में परमेश्वर से प्रार्थना कर। அப்பொழுது அந்த இடத்துல பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார்। और पिता जो गुप्त में देखता है तुझे प्रतिफल देगा। ஹல்லேலூயா। हालेलुया। தனிமையில நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்। और ऐसा हमें प्रार्थना करना और भी सीखना है। ஒவ்வொரு நாளும் தனிமையில நாம் ஜெபிக்க வேண்டும்। हर दिन हमें गुप्त में प्रार्थना करना தனிமை है ஜெபிக்கிற அந்த நேரம் நமக்கு இருக்க வேண்டும்। और अकेले में प्रार्थना करने का एक समय होना चाहिए। அப்படிப்பட்ட ஜெபத்துக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிற தேவனாய் और இருக்கிறார்। ऐसे प्रार्थना को परमेश्वर सुनकर उत्तर देता और प्रतिफल देता அவர் है। எங்க பார்க்கிறாரோ और वो कहाँ देखता है? எங்க பார்க்கிறார்? वो कहाँ देखता है? வெளியரங்கமாய் பார்த்து அந்தரங்கத்துல பதில் தருகிறவர் वो बाहर से देखकर गुप्त में आपको प्रतिफल देगा ऐसा नहीं। அந்தரங்கத்துல அந்த மறைவான உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது।
और जब गुप्त में जो आपका जीवन है, நாம் தனிமையில இருக்கும்போது என்ன செய்கிறோம்? हम जब अकेले होते तब हम क्या करते அந்த हैं? நேரத்துல நாம் என்ன செய்கிறோம்? अकेले में हम क्या அந்த करते हैं? நேரத்தை நாம் கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தருக்கு நாம் ஜெபிக்கும்போது जब हम उस समय को परमेश्वर को देते हैं और उसे प्रार्थना करते हैं, அதுக்கு கர்த்தர் வெளியரங்கமாய் கர்த்தர் பதில் उसके தருகிறார். लिए परमेश्वर भारी रूप से आपको प्रतिफल देगा। ஹalleluya. हालेलुया। எத்தனை வருஷம் ஒவ்வொரு நாளும் நான் அந்த ரகத்திலே நான் மற்றவர்கள் பார்க்காமல் அவரிடத்தில் நான் कितने लोग कह ஜெபிப்பேன். सकते हैं कि हर दिन मैं गुप्त में परमेश्वर से प्रार्थना करूंगा। ஹalleluya. हालेलुया। இந்த கருத்தை சொல்ல முடியுமா? क्या आप अपने हाथ उठाकर कह सकते हैं? அந்த இடத்துல என் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிப்பேன். गुप्त में मेरे व्यक्तिगत जीवन में मैं प्रार्थना करूंगा। சில பேர் நினைக்கிறாங்க மற்றவங்கிட்ட போய் சொல்லணும், ஜெப குறிப்பா சொல்லணும். कुछ लोग कहते हैं कि मैं दूसरों को जाकर मैं प्रार्थना निवेदन को சில பேர் बताऊं। நினைக்கிறாங்க நான் ஜெபித்த ஒரு பதில் கிடைக்காது. कुछ लोग सोचते हैं अगर मैं प्रार्थना करूंगा तो उत्तर नहीं मिलेगा। யாராவது போய் சொல்லணும், மற்ற விசுவாசிட்ட போய் சொல்லணும், यदि दूसरे विश्वासी को जाकर हम कहेंगे, பாஸ்டர்ட்ட போய் சொல்லணும், पास्टर से कहेंगे तो, சபையில போய் தெரிவிக்கணும். कलीसिया में जाकर बताएंगे तो, அதெல்லாம் நல்லது, அது அப்படி ஜெபிக்கலாம். और वैसे तो प्रार्थना करना है, ஆனால் அதை பார்க்கல உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய அந்த விசுவாசம் என்ன? लेकिन उससे भी बढ़कर आपके अंदर जो विश्वास है நானே அந்த இடத்துல நான் அறை வீட்டை பூட்டி நான் ஜெபிப்பேன் कि என்றால், मैं मेरे कमरे में जाकर द्वार को बंद कर जब प्रार्थना करूंगा, பட்டிட்டு நான் ஜெபிப்பேன் என்றால், जब मैं गुप्त में प्रार्थना करूंगा, கர்த்தர் என் ஜெபத்துக்கு கூட பதில் தருக வல்லமையுள்ள தேவனா तब இருக்கிறார். परमेश्वर मेरे प्रार्थना को सुनकर भी उत्तर देगा। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார்? कितने लोग कह सकते हैं मेरे प्रार्थना को परमेश्वर उत्तर देगा। பக்கத்துல பார்த்து அந்த இடத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் தருவார். बाजू में देखकर कहे जब आप गुप्त में प्रार्थना करते हो परमेश्वर आपको प्रतिफल देगा। அந்த இடத்துல நீங்க ஜெபிக்கும் போது என்ன சொல்லுங்க? जब आप प्रार्थना करेंगे कहिए, நீங்க இழுத்து நீங்க ஜெபிக்கும் போது आप कहे जब आप प्रार्थना करेंगे, அப்பாவது ஜெபிப்பாங்கல்ல. और तभी शायद वो प्रार्थना करें। எல்லாரும் ஜெபிக்கீங்கன்னு நம்புறேன். और मैं तो विश्वास करते हैं आप सब प्रार्थना करते हैं। ஜெபிக்கும் போது நம்முடைய அந்த தேவைகளுக்கு நாம் ஜெபிக்கும் போது, जब हम और भी प्रार्थना करते हैं हमारी जरूरतों के लिए भी, தனிமையில நாம் கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கும் போது, जब हम अकेले में परमेश्वर की उपस्थिति में जाकर प्रार्थना करते हैं, பார்க்கும்போது கர்த்தர் வெளியரமாய் பதில் तो தருகிறார். परमेश्वर जब ऐसे प्रार्थना को देखता है तब वो प्रतिफल देता அப்ப है। கர்த்தர் அந்த வசனத்துல நீ ஜெபம் பண்ணும்போதுன்னு சொல்லும்போது उस वचन में जब परमेश्वर कहता है जब तू प्रार्थना करता அவர் है, என்னத்தை எதிர்பார்க்கிறார்? वो क्या चाहता है? நாம் ஜெபிக்க வேண்டுமா ஜெபிக்க வேண்டாமா? हमें प्रार्थना करना है या ஒவ்வொரு नहीं? பேரும் ஜெபிக்க வேண்டும்னு அவர் எதிர்பார்க்கிறார். वो चाहता है कि हम हर एक लोग प्रार्थना करें। நீ ஜெபம் பண்ணும்போது என்றால் ஜெபிக்க வேண்டும், இல்லைன்னா அவர் சொல்லிப்பார் நீ ஜெபம் எல்லாம் தேவையில்லை, ஜெபம் வேண்டாம். वो कहते हैं कि जब तू प्रार्थना करे, अगर वो ऐसा नहीं चाहता तो वो नहीं कहता। வாயிலிருந்து புறப்படுறதுக்கு முன்பாக எனக்கு தெரியும்னு சொல்லி வேண்டாம்னு சொல்லிருக்கலாம். वो कहता था कि आगे तेरे जो मन में है वो मैं जानता हूँ, तुझे प्रार्थना करने की जरूरत नहीं है। ஜெபம் பண்ணும்போது அதுக்கு தான் நான் பலனை தருவேன். लेकिन वो साफ साफ कहता है जब तू प्रार्थना करे तब तुझे प्रतिफल मिलेगा। ஹalleluya. हालेलुया। அது அடுத்ததாவது மத்திய அதே 6வது அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கிறோம். और उसी मत्ती 6 अध्याय के 17 वचन में हम पढ़ते हैं, அவர் சொல்கிறார் வேற சிலருக்கு நான் பலனை கொடுப்பேன், मैं और किसी को भी प्रतिफल देता हूँ। நீ உபவாசிக்கும் போது जब तू उपवास करे, இந்த உபவாசம் ஜெபத்தை போல மற்றவர்களுக்கு வெளியரங்கமாய் காணப்படாமல், और उपवास भी दूसरों को दिखाते हुए नहीं, அந்த இடத்துல நீ கர்த்தரிடத்துல காத்திரு, கர்த்தருக்கு முன்பாக அந்த நாளை கர்த்தருக்காக நினைவை. तो परमेश्वर के लिए जब उस दिन को अलग रखे और उपवास करे, அப்பொழுது அந்த நீ மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். तब तुझे दूसरों को दिखाना नहीं। சில பேர் ரொம்ப சட்டெல்லாம் எடுத்து தலையெல்லாம் அது மீன்ஸ் சரியா வைக்க மாட்டாங்க. और कुछ लोग ऐसे भारी रूप से दिखाते कि वो उपवास रख रहे हैं, அப்போதான் எல்லாரும் கேட்கும்போது வேலை ஸ்தலத்துல போகிற இடமெல்லாம் சொல்லி இன்னைக்கு நான் உபவாசம் ஒண்ணுமே சாப்பிட மாட்டேன். वो अपने आप को कमजोर दिखाते हैं और जहाँ पर भी वो जाते हैं वो कहते हैं कि आज मैं उपवास रखा हूँ इसलिए मैं ऐसा हूँ। கர்த்தர் உபவாசிக்கும் போது அதை யாரும் மனுஷனுக்கு அதை लेकिन காணப்படக்கூடாது. परमेश्वर का वचन कहते हैं जब हम उपवास रखते हैं तब हमें दूसरों को दिखाने की जरूरत नहीं। 18வது வசனத்துல அப்பொழுது என்ன செய்வாரா? 18 वचन में हम पढ़ते हैं तब क्या होगा? அந்த உபவாசிக்கிற நாளில உபவாசிக்க அந்த காரணத்துக்காக கர்த்தர் அந்த இடத்துல பார்க்கிற உன் பிதாவு உனக்கு வெளிரமாய் பலன் தருவார். और जब तू उपवास करे तब जो परमेश्वर है तुझे प्रतिफल देगा। எப்போ கொடுப்பார்? वो कब देगा? நீங்க என்ன செய்யும் போது, जब क्या करते हैं, உபவாசிக்கும் போது. जब तुम उपवास करते हो। எத்தனை சொல்றீங்க மாதத்துல ஒரு நாளாவது நான் உபவாசிக்கிறேன்? எத்தனை சொல்ல कितने முடியும்? लोग कह सकते हैं कि महीने में कम से कम एक दिन तो मैं उपवास रखता हूँ? ஒரு நாளாவது உபவாசிக்கிறேன்? எத்தனை சொல்ல முடியும்? कितने लोग कहते हैं कि एक दिन तो मैं उपवास रखता हूँ? உபவாசிக்கும் போது जब आप उपवास रखते हैं, அந்த உபவாசம் அது நம்ம உபவாச கூட்டத்துல கூடி வருகிறோம். जब हम उपवास प्रार्थना समय में आते அதை हैं, பார்க்கலாம் குறிப்பிட்ட சில நாட்கள் நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க உபவாசத்துக்காக வைக்கும் போது, उसके अलावा भी जब आप कुछ दिनों को आप उपवास के लिए रखते ஏதோ हैं, ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக நீங்க அதை உபவாசத்துல நீங்க வைக்கும் போது, जब कुछ कारणों के लिए आप उपवास रखते हैं, அது மற்றவங்க பார்க்காமல் இருந்தாலும் கூட, चाहे लोग उसे देखें या ना देखें, அந்த நாளை நீங்க விசேஷித்து அந்த ஜெபத்துக்கு உபவாசத்தை நீங்க ஜெபிக்கும் போது, उस दिन में आप उपवास रखकर जब प्रार्थना करते हैं, தேவைகளுக்காக இருக்கலாம், விடுதலைக்காக இருக்கலாம், आपके
जरूरतों के लिए, आपके छुटकारे के लिए हो सकता குடும்ப है, சமாதானத்துக்காக இருக்கலாம். परिवार के शांति के लिए हो सकता அதற்காக है। நீங்க அந்த நாளை நீங்க வைத்து நீங்களும் கர்த்தரும் ஒரு ஒரு அந்த உபவாசிக்க நாளை காணப்படும் போது जब उस उपवास के दिन को आप गुप्त में रखते हैं, दूसरों को ना बताते हुए, கர்த்தர் சொல்ற அப்பொழுது அந்தங்கலத்துல பார்க்கிறோம் பிதாவோ तो परमेश्वर कहता है तेरा पिता जो गुप्त में देखता உனக்கு है வெளியரங்கமாய் அவர் பலன் அளிப்பார். वो तुझे प्रतिफल देगा। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த நாளிலே அவர் சமூகத்துல காத்திருக்க வேண்டும். और कुछ समय हमें उसके उपस्थिति में அந்த रहना है, ஜெப குறிப்புக்காக ஜெபித்து இருக்க வேண்டும். हम में निरंतर उस प्रार्थना निवेदन के लिए प्रार्थना करना है। தனித்திருக்க யாக்கோபு போல தனித்திருக்க வேண்டும். याकूब को जैसे हमें अकेला निरंतर रहना है, முழுவதும் அவன் இருக்கிறான், தனித்திருக்கிறான். और रात भर वो जाग रहा அப்படி था। கர்த்தர் சமூகத்துல ஜெபத்தோடு உபவாசத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கும்போது और ऐसे ही परमेश्वर की उपस्थिति में प्रार्थना और उपवास में सब रहते हैं, பார்க்கிற கர்த்தரோ பிதாவோ உனக்கு வெளியரமாய் பலன் हम पढ़ते कि पिता जो है गुप्त में देखता है और प्रतिफल देता है। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை நான் ஜெபிப்பேன், நான் உபவாசிப்பேன். किन लोग कह सकते हैं कि मैं प्रार्थना करूंगा और उपवास இந்த रखूंगा। நாட்டில் உபவாசத்துக்கு अनेक முக்கியத்துவம் கொடுக்காமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். इन दिनों में उपवास के लिए कई लोग महत्व नहीं देते, உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை लेकिन செய்கிறார். उपवास रखकर जब प्रार्थना करते परमेश्वर महान कामों को करता है। உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தந்து ஒரு பலன் அளிக்கிற தேவனாய் आपके இருக்கிறார். प्रार्थना को परमेश्वर उत्तर देता है, அவரே சொல்றார், அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, और परमेश्वर का वचन कहता நீ है அப்படி செய்வாய் என்றால் நான் பலன் அளிக்கிற यदि தேவன். तू ऐसा करे तो मैं तुझे प्रतिफल दूंगा। अनेक காரியங்கள் இருந்தாலும் கூட और अनेक चीजें हैं तो भी கிறிஸ்துவை சொல்லுகிறவர்களுக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறார். जो मसीह के बारे में कहते हैं परमेश्वर उनके लिए भी प्रतिफल रखता है। நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கிறோம். नीति वचन 24वां अध्याय के 12 वचन में, Proverbs 24:11 24:11வது வசனத்துல नीति वचन 24वां अध्याय के 11 वचन में, மரணத்துக்கு சிலவர் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறார்கள். और जो मार डाले जाने के लिए घसीटे जाते हैं, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை இல்ல கொலை உண்ண போகிறவர்களை நீ விடுவிக்க கொடுமானால் நீ விடுவிக்க வேண்டும். और तो ऐसे लोगों को तू छोड़ा। சில பேர் மரணத்துக்கு இருக்கிறார்கள், और कुछ लोग मौत के लिए மரணத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். वो मारे அப்படிப்பட்டவர்களை உன்னால விடுவிக்க கூடுமாகும். जो मार डाले जाने के लिए घसीटे जाते हैं उन लोगों को अगर तो छुड़ा सके तो கூடுமானால் என்றால் நீங்க என்ன செய்யணும் என்றால் விடுவிக்க வேண்டும். उन लोगों को आपको छुड़ाना है। ஹல்லேலூயா. हालेलुया। அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், अगले वचन में हम पढ़ते हैं, அதை அறியோம் என்பாயாக. और यदि आप उस बात को नहीं समझते, எப்படி செய்வோம் அநேக கேள்வியோட நாம் இருப்போம் என்றால், यदि हमारे मन में कहीं प्रश्न है तो அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்குத்தக்க பலனை அளிக்கிற தேவன் என்று பார்க்கிறோம். तब वो एक मनुष्य हर एक मनुष्य को उसके काम के फल को देता கர்த்தருடைய है। சித்தம் என்றால் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை முடிந்த அளவு நாம் என்ன செய்யணும் என்றால் விடுவிக்க வேண்டும். तो परमेश्वर की ये इच्छा है कि जो मौत के लिए है उन्हें हमें छुड़ाना है। நீங்க யார் மரணத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள், आज कौन मौत के लिए रखा हुआ है, யார் அந்த நித்திய ஆக்கினிக்காக तो வைக்கப்பட்டிருக்கிறார்கள், अनंत अग्नि के लिए कौन रखे गए हैं, ரட்சிக்கப்படாதவர்களோ மரணத்துக்காக வைத்திருக்கிறார்கள். जो उद्धार नहीं पाए वो उस अनंत काल के आग के लिए रखे गए हैं, நித்தியம் அந்த அக்கினியில போய் மரிக்க போகிறார்கள். वो उस अनंत काल के आग में मरने वाले हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் என்ன செய்யும் என்றால் விடுவிக்க கூடுமானால் நாம் என்ன செய்யணும், விடுவிக்க और வேண்டும். परमेश्वर आज हमसे चाहता है कि ऐसे लोगों को हम छुड़ा पाए तो उन्हें छुड़ाना है, நம்மளுக்கு அவருடைய அந்த முடிவு தெரியும். क्योंकि हम उनके अंत को जानते हैं। ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள் என்றால் அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று தெரியும். यदि उन्होंने उद्धार नहीं पाए तो हम जानते कि उनका अंत कैसा होगा, அவங்களுடைய வாழ்க்கை எங்க போய் முடியும்னு தெரியும். उनका जीवन कहाँ जाकर समाप्त होगा हम जानते हैं, எப்படிப்பட்ட வலி வேதனை அனுபவிக்க போகிறார் என்று தெரியும். वो कैसे दुख और दर्द का सामना करने वाले हम जानते हैं। ஆனால் அறிந்தும் நாம் விடுவிக்காமல் போவோம் என்றால், लेकिन यदि हम जानकर भी उन्हें नहीं छुड़ाते, கர்த்தர் அதை பார்க்கிறார், அதற்கு தக்க பலன் அவர் கொடுக்கிறார். परमेश्वर हमारी क्रियाओं को भी देखता है, उसके अनुसार प्रतिफल देता है। யாக்கோபு 5வது அதிகாரம் 20வது வசனத்துல, और याकूब 5वां अध्याय के 20वें वचन में, பாவியை திருப்புகிறவனோ ஒரு ஆத்மா மரணத்திலிருந்து அவன் ரட்சிக்கிறான். और ये जो पापियों के मन फिराता है वो नरक से उस जान को बचाता ஒரு है। பாவியை இயேசு அறியாதையில பின்வாங்கி போகிற ஒரு மனுஷனை அவன் அந்த பாவத்திலிருந்து அந்த பாவியை திருப்புவான் என்றான். यदि कोई एक अपने पापी को उस पाप से बचाता है, அந்த மரணம் அந்த பாவ மரணம் அந்த நரகத்திலிருந்து அவன் என்ன செய்கிறான் என்றால் அவனுடைய ஆத்மாவை அவன் ரட்சிக்கிறான். तो वो एक प्राण को मृत्यु से बचा लेता है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ ஒரு பாவியை மனம் திரும்பத்துல நடத்துகிறவன், तो यदि कोई एक पापी को उसके एक मन को फेर ஒரு लेता है, பாவியை ரட்சிக்கிறவன், कोई एक पापी को उद्धार में लाता है, பாவியை तो ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறவன், यदि कोई पापी को उद्धार में चलाता है பாவி அந்த பாவத்தை குறித்து உணர்த்துகிறவன், और जो उस पापी को अपने पाप के बारे में बताता அவன் है, என்ன செய்கிறான் என்றால் तो वो क्या करता है, மரணத்துக்கு கை காத்திருக்கிற அந்த மனுஷர்களை அந்த ஜனங்களை அவன் விடுதலை செய்கிறான் என்று हम பார்க்கிறோம். पढ़ते कि उस प्राण को उस पापी को उस मृत्यु से अनंत काल के आग से वो बचा लेता है। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் நான் கூடுமளவு நான் என்னால் கூடுமளவு நான் அப்படிப்பட்ட ஜனங்களை விடுவிப்பேன். तो ये लोग कहते हैं कि मुझसे जितना संभव है ऐसे लोगों को मैं छुड़ाऊंगा। யூதா 1வது அதிகாரம் 22வது வசனத்துல,
और யோதா पहला अध्याय के 23 वचन में ஜூட் சாப்டர் 1 verse 22 யூதா முதலாவது அதிகாரம் 22வது வசனத்துல யहूदा पहला अध्याय के 22 वचन में சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு நீ என்ன செய்யணும் என்ற பயத்தோடு ரட்சி என்று பார்க்கிறோம். और तुझे बहुतों को आग में से झपट कर निकालना है और उनके जीवन में उद्धार को அவர்கள் लाना है। அக்கினிக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 23 वचन में पढ़ते वे लोग तो अनंत काल के आग के लिए रखे गए அவருடைய हैं முடிவு நரகம் என்று பார்க்கிறோம். और उनका अंत जो है नरक में है அந்த நித்திய அக்கினியில அவர் போய் நித்தியத்தை கலக்க போகிறார்கள். और अनंत काल के आग में वो जाने वाले हैं। ஆனால் சிலரை நீங்க என்ன செய்ய முடியும் என்றால் लेकिन कुछ लोगों को आप क्या कर सकते हैं? அவர்களை அக்கினியிலிருந்து இழுத்து விட முடியும். उन लोगों को उस आग से आप झपट कर निकाल सकते हैं। ஹalleluya हालेलुया। எத்தனை பேர் நான் இழுக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல कितने முடியும்? लोग कह सकते हैं कि मैं उन लोगों को निकालूंगा? எத்தனை பேர் முயற்சியாவது எடுக்கிறீங்க? कितने लोग कोशिश कर रहे हैं சிலர் அக்கினியிலிருந்து நான் இழுக்க வேண்டும்னு कि சொல்லுங்க. कुछ लोगों को उस आग से हम निकालेंगे? சொல்லுங்க சிலரை நான் அக்கினியில இழுப்பேன்னு எத்தனை பேர் சொல்ல कितने लोग முடியும்? कह सकते हैं कि उस आग से मैं कुछ लोगों को निकालूंगा? ஹalleluya हालेलुया। கொஞ்சம் உங்க முன்பாக அக்கினியை யோசித்து பாருங்க. और आपके सामने आग है सोच कर அதுல देखें ஜனங்கள் போகிறாங்கன்னு யோசிங்க. और सोचिए कि उसमें लोग जा रहे हैं கையை முன்னாடி வச்சு நீங்க இழுக்கிறது போல இழுங்க. அப்படி நான் இழுப்பேன் ஜனங்களை இழுப்பேன் என்று और मैं हाथ ऐसे आगे बढ़ाकर कहे कि मैं उन्हें निकालने वाला हूँ। கர்த்தர் நம்மள அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்காக இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். परमेश्वर ऐसे कामों के लिए हमें संसार में रखा है। நாம் வாழ்கிற நாட்களில் ஒருவரையாவது அந்த அக்கினியிலிருந்து இழுக்க हम வேண்டும். जिन दिनों में संसार में जीते कम से कम एक व्यक्ति को हमें उस पाप में से उस नरक में से बचाना है। ஆகையால் பவுல் சொல்கிறார் நான் சுவிசேஷம் பிரசங்கியாமல் போனால் எனக்கு ஐயோ என்று और சொல்கிறார். इसलिए पौलुस कहता है यदि मैं सुसमाचार ना बताऊं जो फैलाऊं तो वो मेरे लिए हाय है। சுவிசேஷம் பிரசங்கிப்பது அது எனக்கு என் மேல் விழுந்த அது ஒரு கடமையா இருக்கிறது. वो कहता है कि सुसमाचार प्रचार करना वो मेरा काम है। ஹalleluya हालेलुया। அந்த பாரத்தை அவர் உணர்ந்து கொள்கிறார். उस बोझ को वो जान गया था। அந்த கர்த்தருடைய அன்பை அவர் உணர்ந்து கொள்கிறார். परमेश्वर के प्रेम को वो जान गया தேவனுடைய था। வாஞ்சையை அறிந்து கொள்கிறார். परमेश्वर को चाहत को वो जानता था। முடிந்த அளவு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களை விடுவிக்க வேண்டும். कहा कि जितना मुझसे संभव है उन लोगों को मुझे बचाना है। பிலிப்பியர் 1:23-24 வசனத்துல பவுல் फिलिपियों சொல்கிறார். पहला अध्याय के 23 और 24 वचन में पौलुस करता है அவர் எப்பொழுதுமே ரெண்டு யோசனையோடு நெருக்கப்படுவாராம். वो हमेशा दो सोच विचार के साथ रहता है। ஒரு பக்கம் நினைப்பா இந்த தேகத்தை விட்டு அவரோடு கூட நான் நித்தியமா இருக்கணும். वो जो पौलुस जो था सोचता था कि मैं इस देह को छोड़कर परमेश्वर के पास जाऊं। எப்போ இந்த பாடுகள் நிறைந்த அந்த சரீரத்தை விட்டு அவரோடு நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைப்பார். वो सोचता था कि इस समस्या से भरा जो शरीर को छोड़कर मैं कब मसीह के साथ जाऊं। ஆனால் அடுத்ததாவது 24 வசனத்துல சொல்கிறார். लेकिन 24 वचन में ये कहता है ஆனாலும் கூட இந்த சரீரத்தில் இருக்கிற நாட்கள் நான் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறேன். वो कहता है कि शरीर में रहना तुम्हारे कारण और भी आवश्यक है। அது உங்களுக்கு அதிக அவசியமா இருக்கிறது. मेरा शरीर में रहना भी तुम्हारे लिए आवश्यक है। எனக்கு போகிறதுக்கு தான் விருப்பம். मुझे तो मसीह के पास जाना मैं पसंद करता हूं। அது உங்களுக்கு அவசியமா இருக்குது உங்களுடைய விசுவாசத்துக்கு உங்களுடைய ரட்சிப்புக்காக. लेकिन मैं इस संसार में जीऊं वो भी आपके उद्धार के लिए जरूरी है। அது அவசியம் என்று அவர் சொல்கிறார். நெருக்கப்படுகிறேன் ஒரு பாரத்தை உணர்ந்து கொள்கிறார். वो उस बोझ को समझकर कहता है कि मेरा शरीर में रहना भी तुम्हारे कारण और भी आवश्यक है। அப்ப அவருடைய அந்த வாழ்கிற அந்த வாழ்க்கை எப்படி பார்க்கிறார் என்றால் तो वो जिस जीवन को जी रहा था उसने कैसे देखा? நான் வாழுவேன் என்றால் யாருக்காவது எப்படி இருக்கணும் என்றால் அவசியமாய் அது ஒரு பிரயோஜனமா இருக்க வேண்டும். उसने सोचा कि यदि मैं इस संसार में जीऊं तो किसके लिए तो वो काम का आ जाए। ஹalleluya. हालेलुया। அந்த கேள்வி என்ன என்றால் எத்தனை பேர் முயற்சியாவது எடுக்கிறோம்? तो आज प्रश्न ये है कि कितने लोग कोशिश कर रहे இந்த हैं? வருஷத்துல எத்தனை பேர் முயற்சி எடுத்திருக்கிறோம் சில பேர் அக்கினியிலிருந்து இழுக்கிறதுக்காக? इस वर्ष में कितने लोग ने कोशिश किया उस आग से कुछ लोगों को निकालने के लिए? அதுக்காக இயேசு குறித்து சொல்ல வேண்டும். उसके लिए आपको यीशु मसीह के बारे में कहना है। இயேசு குறித்து பாவத்தை குறித்து நாம் சொல்ல வேண்டும். उस पाप के बारे में उस अंकल आग के बारे में आपको कहना எப்படியாவது है। சின்ன சின்ன முயற்சியாவது நாம் எடுக்க வேண்டும். तो छोटे छोटे कोशिश को जब आप करते हैं சில மற்ற பார்க்கும்போது எல்லா இடத்துல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு வைப்பார்கள். और दूसरे लोग जो है हर जगह व्हाट्सएप स्टेटस सब कुछ रखते हैं। அவங்களுடைய ஏதாவது காரியங்களை போட்டு வைப்பார்கள். वो अपने कुछ चीजों को रखते हैं। நாம எல்லாம் ரொம்ப நல்லவர்கள். लेकिन हम तो बहुत अच्छे हैं। எதுவுமே போட மாட்டோம். हम कुछ नहीं डालते। அதுலயாவது சின்ன சின்ன காரியங்களை நாம் போடுவோம் என்றால் மற்றவர்கள் பார்த்து அதை காணுவார்கள் அறிவார்கள். और हम ऐसे छोटी चीजों को डालें तो भी दूसरे लोग उसे देखेंगे। ஹalleluya. हालेलुया। எவ்வளவு நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்குது சோஷியல் மீடியா. और सोशल मीडिया कितने का अच्छी बात है। நாம் போய் கொடுத்தாதான் பிரச்சனை. हम जाकर उनके हाथों में ट्रैक्स देंगे तो परेशानी हो सकती है। வாட்ஸ்அப்ல தனிப்பட்ட ஏதாவது அக்கவுண்ட்ஸ்ல போடும்போது लेकिन जब सोशल मीडिया हम डालते हैं அதுக்கு யாருமே இப்ப தடை செய்கிறதல்ல. उसके लिए कोई रुकावट नहीं आती। ஒருவேளை வருகிற நாட்களில் தடை செய்யப்படலாம். अगर आने वाले दिन में कोई रुकावट आती है तो भी முயற்சி எடுக்க வேண்டும். लेकिन उसके लिए हमें कुछ कोशिश भी करना है। ஹalleluya. हालेलुया। எப்படியாவது அந்த கணக்கு நாளில் நீங்க கணக்கு கொடுக்க வேண்டும். और उस हिसाब देने वाले दिन में आपको हिसाब जरूर देना है। கர்த்தர் கேட்பார் இந்த வாழ்க்கையினால யாருக்கு நீங்க பிரயோஜனமா இருக்கீங்க? परमेश्वर पूछेगा कि आपके जीवन के द्वारा आप किसके लिए उपयोगी இந்த थे। சரீரத்தினால நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை கர்த்தர் இந்த நாளில் கொடுக்க उस போகிறார். दिन में परमेश्वर आपके शरीर के
काम के अनुसार अच्छे और बुरे जो भी है जो प्रतिफल को परमेश्वर देगा। ஹல்லேலூயா. हालेलुया। சிலருக்காவது பிரயோஜனம் இருக்க வேண்டும். और इसलिए आपको कुछ लोगों के लिए जरूरी ஒவ்வொரு है, நாளும் ஜனங்கள் அழிந்து போய் மரணத்தை சந்திக்கிறார்கள். क्योंकि हर दिन लोग नाश हो रहे हैं और अनकाल के आग में जा रहे हैं। நேற்றைய தினத்தில் ஆரிக்கோலிலே உபவாச கூட்டம் முடிந்த பின்பு ஒரு வீட்டில் கொண்டு போனார்கள். और कल के दिन में आरे खोलने में उपवास प्रार्थना सभा के बाद एक घर पर ले गए थे ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்துல 8 வயசு ஒரு மகள் மரித்து போனார். और एक परिवार में 8 वर्ष की एक छोटी लड़की मर चुकी थी। ஆனால் என்ன ஒரு நல்ல காரியம் என்றால் கடந்த மாதத்திலே அந்த VBS நடந்தது. लेकिन पिछले महीने में जो VBS हुआ था, அதுல இயேசு கிறிஸ்து நம்முடைய டீச்சர்ஸ்களை அந்த மகளுக்கு சொன்னார்கள். और उस VBS में यीशु मसीह के बारे में उसे बताए थे। லத்தாண்டி தான் உங்களுக்கு டீச்சரா இருந்தாங்க. लता आंटी जो उनकी टीचर थी, அவங்க இயேசு கிறிஸ்து அந்த மகளுக்கு சொன்னாங்க. वे यीशु मसीह के बारे में उस बच्ची से कहे அந்த थे வாக்கியத்தை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. और उस अच्छा अवसर को परमेश्वर ने दिया था। அந்த மகள் இயேசு அறிந்திருக்கிறார். और अब यीशु मसीह को वो बच्ची जानती அப்படி थी। நாம் செய்கிற சின்ன சின்ன காரியங்களுக்காக கர்த்தரிடத்தில் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். और ऐसे छोटे छोटे चीजों को जो हम करते हैं वो परमेश्वर उसके लिए प्रतिफल देता है। ஹல்லேலூயா. हालेलुया। கடைசியா எபிரேயர் 10:35 வசனத்துல வாசிக்கும் போது और अंत में हम इब्रानियों 10वां अध्याय के 35 वचन में पढ़ते हैं। எபிரேயர் 10:35 வசனத்துல इब्रानियों 10वां अध्याय उसके 35वें वचन में, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை நீங்க விட்டு விடாதிருங்கள். और इसलिए अपना हियाव ना छोड़ो क्योंकि उसका प्रतिफल बड़ा है। எதுக்கு ஒரு பெரிய பலன் இருக்கிறது? किसके लिए एक बड़ा प्रतिफल है? நமக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த தைரியத்துக்கு ஒரு மிகுந்த பலன் காத்திருக்கிறது. परमेश्वर ने जो धैर्य हमें दिया उसे परमेश्वर उसके लिए एक प्रतिफल रखा அந்த है। தைரியம் நம்ம தைரியசாலி இருக்க வேண்டும். हमें बड़े एक धैर्यवान होना வாழ்க்கையில என்ன है। நடந்த தைரியத்தை நம்ம இழந்து போயிடக்கூடாது. हमारे जीवन में चाहे जो कुछ भी हो उस धैर्य को हमें नहीं खोना। மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை நீங்க விட்டு விடாதிருங்கள். अपना हियाव ना छोड़े क्योंकि उसका प्रतिफल बड़ा है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த தைரியத்துக்கு நீங்க காண்பிக்கிற அந்த தைரியத்துக்கு ஒரு பெரிய பலன் உண்டு. आप जो धैर्य को दिखाते हैं उसके लिए भी एक बड़ा அது प्रतिफल है। எப்படிப்பட்ட பலன்? वो कैसा प्रतिफल है? மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியம். उसका प्रतिफल कहीं बड़ा है। ஹல்லேலூயா. हालेलुया। பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். बाजू में देख करके अपने हियाव को ना छोड़े उसका बड़ा एक प्रतिफल है। அந்த தைரியத்தினால என்ன கிடைச்சிரும் அப்படி அல்ல. और उस धैर्य के कारण क्या हो जाएगा ऐसा नहीं। நித்தியமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோட அவரு கூட நாம் இருக்க उसके போகிறோம். कारण आप हमेशा के लिए परमेश्वर के साथ रहेंगे। 37வது வசனத்துல வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்துல வருவார். 37 वचन में जो आने वाला है वो परमेश्वर मसीह और कुछ दिनों में आएगा। அவர் வருகிறதை தாமதிக்கிறார். और वो अपने आने को देरी சில करता நாட்கள் है। அவருடைய அன்பு நிமித்தம் அவர் தாமதிக்கிறார். अपने प्रेम के कारण उसके आगमन को देरी करता है, ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவன் அடையும் என்று அவர் தாமதிக்கிறார். ताकि कोई भी नाश न हो, सभी लोग उस अनंत जीवन को पाले। ஆனால் இனி அவர் தாமதிக்க மாட்டார். लेकिन अब वो देर ना करेगा। அவர் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்துல வருவார். वो जो आने वाला है वो आएगा और देर ना करेगा। தாமதம் பண்ணார் என்று பார்க்கிறோம். अब वो देर ना करेगा। ஆகையால் நீங்க தைரியமா இருக்க வேண்டும். और इसलिए आपको धैर्य के साथ रहना है। தைரியமா இருங்க. தைரியத்துக்கு ஒரு மிகுந்த பலன் இருக்கிறது. और आपके जो हियाव ना छोड़ने का एक बड़ा प्रतिफल நம்முடைய है। வாழ்க்கை இந்த உலகத்துல சில நாட்கள் சில வருஷங்கள் வாழ்க்கை आपका जो जीवन इस संसार में कुछ दिनों के लिए कुछ सालों के लिए हो அந்த सकता है, தைரியத்தை இழந்து போகாமல் அவருக்காக சாட்சியை வாழ்வோம் என்றார். लेकिन निरंतर हियाव ना छोड़ते हुए परमेश्वर के लिए खड़े रहेंगे तो எதிர்பார்த்து அவருக்காக சாட்சியை வாழ்வோம் என்றார். यदि आप परमेश्वर के लिए गवाही के साथ जीते நம்முடைய हैं தைரியத்துக்கு பெரிய ஒரு பலனை கர்த்தர் तो வைத்திருக்கிறார். परमेश्वर ने हमारे लिए एक बड़ा प्रतिफल रखा है। நித்திய ஜீவனை நமக்காக वो வைத்திருக்கிறார். अनंत जीवन परमेश्वर ने हमें நித்திய रखा है। மகிழ்ச்சிகளை நாம் பிரவேசிக்க अनंत போகிறோம். काल के उस आनंद के लिए परमेश्वर ने हमें रखा அங்க है। துக்கம் அல்ல, அங்க அழுகை அல்ல, वहाँ पर कोई दुख नहीं, कोई आंसू नहीं, அங்க வலி வேதனைகள் அல்ல. वहाँ कोई दुख और दर्द नहीं। அற்பமான இந்த சரீரம் மகிமையான சரீரமாய் மாறி நம்ம அங்க அவரோடு கூட நித்தியமா இருக்க और ये जो போகிறோம். शरीर है वो महिमा में शरीर में बदल जाएगा। கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ताली बजाकर परमेश्वर को धन्यवाद है। அப்படிப்பட்ட நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்கிற உமக்கு आप நன்றி. परमेश्वर ऐसा एक विश्वास और आशा को दिया, उसको பலனுக்கு धन्यवाद। ஏதுவான தைரியத்தை நான் ஒரு நாளும் விட்டு விட மாட்டேன். और देख ही आपको मैं कभी नहीं छोड़